உமக்கு நன்றி நன்றி இயேசுவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆவியானவரே Hallelujah සුතිවේ நன்றி වප්‍රශංසා ஆவியானவரே உமக்கு நன்றி ඔබ වහන්සේ තේජමාන දෙවියන් වහන්සේයි நிர்மகிமையான ඔබ වහන්සේ தெய்வம் අපට බොහෝසේ சுவாமி ප්‍රේම ஆவியானவரே කළා உம்மை දෙවියන් துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ඔබ ஆவியானவரே වහන්සේ ධර්මිෂ්ඨ පියාණන් වහන්සේයි ஆண்டவரே நீ நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறீர் சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நன்றி இயேசுவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே நன்றி ஆவியானவரே உமக்கே மகிமை சுவாமி உமக்கே கனம் இயேசுவே ரித்துலிலி மந்தனன ஷலபபலெ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  ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உரியந்துரா பாபா துதிக்கிறோம் ஆவியானவரே சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஹalleluya ஸ்துதி சுவாமியானவரே ඔබ වහන්සේ අපට බොහෝසේ ප්‍රේම කරනා செய்த எல்லாவற்றுக்காக நன்றி ඔබ වහන්සේ අපට බොහෝසේ ප්‍රේම කළා දෙවියන් වහන්සේයි நீங்களை நேசிக்கிறவர் ඔබ වහන්සේ අපව තෝරගත්තා දෙවියන් நீங்களை වහන්සේ தெரிந்து கொண்டீர் சுவாமி ඔබ වහන්සේ අපව කැඳෙව්වා දෙවියන් நீங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி ඔබ වහන්සේ මව් කුසේ පටන් අපව තෝරගත්තා දෙවියන් වහන්සේ தாயின் வயிற்றிலிருந்தே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் சுவாமி உமக்கு நன்றி சுவாமி நன்றி நன்றி ඔබට ගෞරව වේවා ඔබට மகிமை இயேசுவே ඔබට ප්‍රශංසා වේවා மகிமை ஹalleluya மகிமை சுவாமி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி நன்றி இயேசுவே உம்மை ඔබ වහන්සේ ප්‍රශංසා මාධ්‍ය වැඩ සිටිනා දෙවියන් වහන්සේ எங்கள் மத்தியிலே ஆண்டவரே சுவாமி ඔබ වහන්සේ ප්‍රශංසා මාධ්‍ය වැඩ සිටිනා
सर्व फलधारी देविदूत हिमी obesani amen සුද්ධයි ආයි කියමුද Shudai තත්වසවමින් සුද්ධයි කියලා අපි නමස්කාර කරමුද අපේ සුද්ධ දෙවියන් වහන්සේට හalleluya Devidun Himi obesani amen Shudai Sarva Baladhari Devidun Himi obesani ඔබවහන්සේ ධර්මිෂ්ඨ පියාණන් වහන්සේයි. ඔබවහන්සේ අති ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේයි. நீ பரிசுத்தாவியான හalleluya ස්තුති වේවා. ඔබවහන්සේ ප්‍රශංසා මාත්‍ය වැඩසිටින நமஸ்கரிக்கிறோம் நீ சுத்த ஆராதனையில வாசிக்கிறோம் ஹalleluya உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா துதிகளின் மத்தியிலே ඔබවහන්සේ ධර්මිෂ්ඨ පියාණන් වහන්සේ. ஆமென் நீ நீதியுள்ள தேவனாய் இருக்கிறீங்க හලෙලුයා දිව්‍යන් වහන්සේට මහිමයත් ගෞරවයත් වේවා. මම විශ්වාස කරනවා හැම කෙනෙක්ම தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் හොඳ ආහාරයක් භුක්ති විඳලා நாங்கள் சரீரத்துக்கான ஒரு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டோம் ප්‍රීතියෙන් ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයට ඇවිදින් ඉන්නවා කියලා. நாங்கள் சந்தோஷத்தோட கூட தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ළඟ ඉන්න යාළුවා දිහා බලන්න. உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான நண்பர்களை பாருங்க ඒ අද කොච්චර ලස්සනට ඉන්නවද? அவர்கள் எவ்வளவு அழகாக இன்றைய நாள் இருக்கிறார்கள் ජේසුගේ මහිමෙන් පිරීලා. இயேசு கிறிஸ்துவானுடைய மகிமையிலே நிரம்பி இருக்கிறார்கள் හලෙලුයා. ஹalleluya ලස්සන අත දීලා ඔහුව ඇයව පිළිගන්න උන්වහන්සේගේ நீங்கள் கையை අභිමුඛයට. கொடுத்து அவர்களை வரவேற்றுங்கள் ඔයාට ජේසු පිටයි යේසුස් වහන්සේගේ අභිමුඛයට මම ආදරෙන් සහ ගෞරවයෙන් යුතුව පිළිගන්නවා කියලා කියන්නේ. கர்த்தருடைய சமூகத்துக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்லுங்கள் සහෝදරයන් එකඟව වාසය කරන එක කොපමණ යහපත්ද? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு இன்பமானது ස්වාමින් වහන්සේගේ දේව සභාවේ උන්වහන්සේගේ ප්‍රීතිය ප්‍රේමය උන්වහන්සේගේ අනුග්‍රහය උන්වහන්සේගේ තේජස ගලා යනවා. ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சந்தோஷம் அவருடைய சமாதானம் எல்லாம் கரை புரண்டு ஓடுகிறதா இருக்கிறது. ඔබ දන්නවද ඔබ තමයි දේව සභාව. நீங்கள் தான் தேவனுடைய சபையா ඔබ இருக்கிறீர்கள். ළඟ ඉන්න කෙනාට කියන්න මම ඔබට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ගෞරව කරනවා. உங்களுடைய அருகில் இருப்பவர்கள் சொல்லுங்கள் நான் இயேசு கிறிஸ்துவின் මක්නිසාද நாமத்தினாலே உங்களை යේසුස් கௌரவப்படுத்துகிறேன். වහන්සේගේ ස්වරූපය ඔබ. நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவானவருடைய சொரூபமாய் இருக்கிறீர்கள் Hallelujah. சாயலாய் இருக்கிறீர்கள். කීදෙනෙක් දැන් සූදානම්ද උන්වහන්සේගේ වචනය අසන්නට? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு? මට ඉස්සෙල්ලා සේවය කළා උන්වහන්සේගේ මෙහෙකරුවන් පුන පුනා කිව්වා ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයේ බෝ යහපත් දේ ඔබට පැමිණෙන්නට තිබෙනවා කියලා. ஆமென். அதாவது எனக்கு முன்பதாக வந்து வார்த்தையை கொடுத்தனால தேவனுடைய தாசர்கள் சொன்னதான காரியம் உங்களுடைய வாயினாலே புறப்படுகிறதால நீங்கள் ஆசீர்வாதத்தை කීදෙනෙක් මේ பெற்றுக்கொள்வீர்கள். දොරටුවෙන් ආවද අද දවසේ ඔබගේ ජීවිතේට හාස්කමක් ඕන කියලා? நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய கதவின் அருகே පුදුම அவங்களுக்கு දෙයක් கர்த்தருடைய ඔබේ ஆசீர்வாதம் ජීවිතේට தேவை ඕන என்று කියලා நினைக்கிறீர்கள். කීදෙනෙක් බලාපොරොත්තුවෙන් ආවද? எத்தனை பேர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை என்று கர்த்தருடைய சமூகத்தில் මා வந்திருக்கிறீங்க? දේශනා කරන දෙවියන් වහන්සේගේ වචනේ කිව්වේ උන්වහන්සේ කෙරේ බලාපොරොත්තු වෙන කිසි කෙනෙක් උන්වහන්සේ ලැජ්ජාවට පමුණුවන්නේ නැහැ ஆமென். කියලා. தேவனை எதிர்பார்க்கிற நம்பி இருக்கிற Hallelujah. யாரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. මේ ඉස්සරහා පේලියේ ඉඳලා පිටිපස්ස පේලිය දක්වාම හැම කෙනෙක්ම අද ආශිර්වාද නැතුව ඔබ නැවත හැරී යන්නේ නැහැ හිස් ஆமென். අතින්. முன்னாலே இருக்கிற வரியில் இருக்கிறவர்கள் இந்த பின்னால் இருக்கிற வரி வரைக்கும் இன்றைய நாளில் ஆசீர்வாதத்தை பெறாமல் நீங்கள் வீட்டுக்கு செல்ல මම මේක மாட்டீர்கள். සාතික කරලා කියනවා. அதை நான் சான்றிதழ் படுத்தி சொல்கிறேன். මගේ නම සම්පත්. என்னுடைய பெயர் சம்பத். දෙවියන් වහන්සේගේ මෙහෙය පිණිස උන්වහන්සේ විදේශීය දේශයකදී උන්වහන්සේ මාව තෝරාගත්තා. என்னை தேவனுடைய ஊழியத்துக்காக அவர் வேற நாட்டிலிருந்து என்னை தெரிந்து අවුරුදු கொண்டார். 25ක කාලයක් ස්වාමීන් වහන්සේ ගැබ්මුකේ දේශයේ උන්වහන්සේට සේවයක් ඔසවන්නට උන්වහන්සේගේ
මාත් කරුණාව අනුග්‍රහය දීලා තිබුණා. Amen. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் கர்த்தருடைய சேவை செய்வதற்காக என்னை தெரிந்து கொண்டார். මේ කාලවල වලදී ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ උන්වහන්සේගේ මම ඉපදුණු දේශයට සේවය කරන්නට උන්වහන්සේ ඉඩ ප්‍රස්තාව සපයා දී තිබෙනවා. Amen. இந்தபடியான காலத்திலும் நான் பிறந்த இடத்திலே கர்த்தருடைய சேவை செய்வதற்காக தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். කීදෙනෙක් ලස්සන අත් දෙක අරන් ආවද? எத்தனை பேர் அழகான உடைய கரங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? උන්වහන්සේගේ යහපත් මේකරුව පාස්ටර් වසන්ත නිසා ලස්සන අත්පොලසනාදියක් මං ඉල්ලනවා. நான் இவருடைய கரகோஷத்தை මෙවැනි ප්‍රයෝජනවත් සම්මන්ත්‍රණ සූදානම් කරලා දේව සේව කරුණු කොටගෙන උන්වහන්සේගේ ස්වභාව ආශිර්වාද කරන එක කොපමණ යහපත්ද? ஆமென். இப்படியான ஒரு காரியத்தை ஒழுங்கு செய்து அதன் சபையை ஆசீர்வதிக்க அவர் தெரிந்து கொண்டபடியினால். සබෑ ඇදහිල්ලේ සේවය අද දවසේ ඔබගේ ගමට ඔබ සම්මුඛ වෙන්නට ඇවිල්ලා තිබෙනවා. ஆமென். ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சேவை செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். අද දවසේ අපිත් එක්ක ආවා ඒ සම්පූර්ණ ක්‍රූ එක කණ්ඩායම ගැන දිව්‍යන් වහන්සේට ස්තුතියි. எங்களோடு வந்து இணைந்த எங்களுடைய குழுவிற்காக தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ඒ ජේසු ගොඩක් යහපත්. ඒ ජේසු ගොඩක් යහපත්. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். හැම කෙනෙක්ම ප්‍රීතියෙන් ඉන්න මක් නිසාද අද දවසේ උන්වහන්සේගේ වචනේ කතා කරලා ඉවර වෙද්දී ඔබේ ජීවිතේ හාස්කමක් සිදු වෙන්නට පටන් ගන්නවා. எல்லாரும் சந்தோஷத்தோடு இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்னர் அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற போகிறோம். කීදෙනෙක් ඒකට සූදානම්ද? எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? සූදානම්ද? நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? අද ඔබගේ ජීවිතය අමතක වෙන්නේ නැති දවසක්. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். කරනවා. அதை நான் சான்றிதழ் படுத்துகிறேன். හalleluya. යේසු යහපත්. இயேசு நல்லவர். ඔයාගේ ආදරණීය දේව සභාවට ගොඩක් ස්තුතියි උන්වහන්සේගේ මෙහෙකරුවටත්. உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய சபை போதகருக்கும் ரொம்ப நன்றி. දවසේ මේ සීළු කාරණා උදෙසා ඔහු දොරටු විවෘත කරා උන්වහන්සේගේ මහත් සමාදානය මේ දේව සේවය මැද උන්වහන්සේගේ මෙහෙකරුව දේව සභාව මැද பவுல ලෙස උන්වහන්සේ නිදහස් කරනවා. இந்த சேவைக்காக சபையை திறந்து கொடுத்த போதகருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த ஊழியத்துக்கும் நன்றி என்று சொல்கிறோம். අපි මොහොතක් අපේ ඇස් நாங்கள் கொஞ்ச நேரம் எங்களுடைய கண்களை மூடி ශුද්ධාත්මයන් වහන්සේ අපි මැද කතා කරන්නට ඕන. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச வேணும். මේ හැම හදවතක් සුවපත් කරන්නට எல்லாருடைய இருதயங்களும் சுகப்படுத்தப்பட මා வேண்டும். දැනුවත්කමට උන්වහන්සේගේ අභිමුඛය ගෙනෙන්නට. கர்த்தர் அவருடைய சமூகத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வருவார். ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ වෙලාවදී අපට සේවය කරන්නට යනවා. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே சேவை செய்ய போகிறார். අපට බොහෝ ප්‍රේම කරන යහපත් දෙවි සමිදානනේ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல මේ தெய்வமே. සන්ධ්‍යා කාලේදීත් ඔබ වහන්සේට ස්තුතියි. இந்த மாலை வேளையிலும் உம்மை நன்றியோடு ඔබගේ துதிக்கிறோம். සෙනගට මෙහෙ කරන්නට கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு உபஸ்தான போதிப்பதற்காக இது இப்படி ஒரு වහන්සේගේ தருணத்தை යහපත් වෙලාව අපට දුන්නට ස්තුතියි. நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி என்று දැන් ඔබගේ சொல்கிறேன். සෙනගගේ සුවය පිණිස ඔබ කතා කරන නිසා ස්තුතියි. கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை நீ சுகப்படுத்துவதற்காக பேச போகிறபடியினால் நன்றி. ආශිර්වාද කරලා මඟ පෙන්වන්න. ஆசீர்வதித்து வழி நடத்தும். ජේසුගේ යහපත් උතුම් නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினால். ආමේන් 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 හalleluya. ඒ ජේසු යහපත් වෙන්නවා. இயேசு நல்லவராய் இருக்கிறார். මයි දේශනාව ඉදිරියට යන්නට ඉස්සර වෙලා என்னுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக මගේ ආදරණීය බිරිඳට පොඩි අවස්ථාවක් දෙන්නට යනවා. என்னுடைய மனைவி அன்பான மனைவிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கிறேன். එක පොටට වඩා දෙපට හයිය බවත් තුන්පොට තවත් ශක්තිමත් බවත් උන්වහන්සේ අභිමුඛයේ කියනවා. තනි පොටට වඩා දෙපට හයිය බව ஒருவரை விட ரெண்டு பேருக்கு அதிக பலன் ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය අපි කියවලා තිබෙනවා දේශනාකාරයාගේ පොතේ. அதாவது ஒருவரை காட்டிலும் ரெண்டு பேர் இணைந்து செய்கிறதான ஊழியத்திலே அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதாக. නිසා ඇය ඔබේ භාෂාවෙන් කතා කරලා ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය ඔබව ධෛර්යමත් කරන්නට එනවා. உங்களுடைய பாஷையிலே கதைத்து நாங்கள் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறோம். හalleluya. එන්න සිස්ටර් කමයිද ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය දෙවියන් වහන්සේගේ මහිමේ. එයා හොඳ ආත්මික අම්ම කෙනෙක්. මං සේවය කරපු දේශීදී මට ගොඩක් සේවය කරන්න උදව් කරපු කෙනෙක්. என்னுடைய சேவையில் அவர் எனக்கு மிகவும் உதவியாக உள்ள ஒருவர். හාලෙලූයා. ஹalleluya. මම දෙවියන් වහන්සේට අනේක වාරයක් ස්තුති කරනවා මේ අවස්ථාව ගැන. நான் தேவனானவருக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவன் கொடுத்ததான இந்த தருணத்துக்காக.
ඇත්තටම දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතය කළ ඒ පුදුම ආස්කමක් ඔබ සමග මා බෙදා ගන්න යනවා. தேவனானவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான அதிசயமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். අද පාස්ටර් වසන්ත පටන් ගැන්මේ සිට කිව්වා ආස්කම ඔබේ මුඛේ තියෙන්නේ කියලා. ஆமென். பாஸ்டர் வசந்த் என்கிறவர் காலையிலே பிரசங்கிக்கிறதான பொழுது சொன்னார், எங்களுடைய வாயிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதாக. வாயிலே தான் அற்புதம். வாயிலே தான் அற்புதம் இருக்கிறது என்பதாக. ඔහු කිව්වා ඒ ආස්කම තියෙන්නේ මුඛේ කියලා අපේ. வாயிலே தான் அற்புதம் இருக்கிறது என்பதாக. මාස 4කට ප්‍රථම 4 மாசத்துக்கு முன்பதாக මගේ ශරීරයේ කියන්නේ මට ප්‍රෙෂර් තිබිලා තියෙනවා. ඒක අපි ඒක ලොකුවට ගණන් ගත්තේ නැහැ. இவருக்கு பிரஷர் இருந்திருக்கு. இவர் அதை அதிகமாக கணக்கெடுக்கவில்லை. ඒක අවුරුදු ගණනාවකට ප්‍රථමයෙන් ඒක සාමාන්‍ය දෙයක්. ඒක අපි යාත්නා කළා. ඒක normal වුණා. இதுக்கு முன்பதாக அது அவருக்கு இருந்திருக்குது. அவர் ஜெபம் பண்ணி அது நார்மல் ஆகுனனால அவரும் அதை குறித்து பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. ඉතින් පිට රටේ ඉඳලා ලංකාවට ඇවිල්ලා අවුරුදු 3කට පස්සේ මාස 4කට ප්‍රථම அதாவது அவர் பிற நாட்டிலிருந்து தன்னுடைய நாட்டுக்கு வந்த பிறகு 4 மாசத்துக்கு முன்பதாக මගේ ශරීරය එකපාරට කියන්නේ මගේ වම් පැත්තේ මගේ පපුව ගොඩාක් මට රිදෙන්න අරගෙන මට හුස්ම ගන්නම බෑ. என்னுடைய இந்த பக்கம் எனக்கு சரியான கஷ்டமாக இருந்து என்னால் மூச்சு எடுக்க முடியவில்லை. මගේ හුස්ම හිර කරනවා. දැන් මම දැන් දන්නවා හේතුව මොකක්ද කියලා. ඒකත් ඊට ප්‍රථමත් මට යම් දේවල් වෛද්‍යවරු කිව්වා. ඉතින් මම ඒවා යාත්නාවෙන් මම ජයගෙන ආපු කෙනෙක්. அதாவது எனக்கு ஏன் இந்த இடத்துல இப்படி ஆகிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முதல்ல எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிவிட்டு அதை விட்டு விட்டேன். දවසක් රාත්‍රියේ මට නිදා ගන්නම මගේ හුස්ම හිර කරනවා. ஒரு நாள் இரவு என்னால் தூங்க முடியவில்லை. என்னுடைய மூச்சு அது ரொம்ப என்னை இறுக்குகிறதா මම இருந்தது. ඇඳෙන් නැගිටලා මම ඇවිදගෙන මම කිව්වේ 1 පේත්‍රස් 2:24 දෙවියන් වහන්සේගේ වචනේ කිව්වේ උන්වහන්සේ ලැබු තුවාල වලින් අපට සුවය දීලා ඉවරයි කියලා. ஆமென் ஆமென். அதாவது நான் படுக்கையிலிருந்து எழுந்திருந்து உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமாகிறேன் என்று தான் வேத பகுதியை சொல்லி ஜெபிச்சேன். මට දැනුණ දේට වඩා මට හැඟුණු දේට වඩා මම ප්‍රකාශ කළේ දෙවියන් වහන්සේගේ වචනය. என்னுடைய வலியை பார்க்கிலும் நான் அறிந்ததை பார்க்கிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்தேன். මම කිව්වා මට මේ දැනෙන දේ නෙවෙයි උන්වහන්සේගේ වචනේ කිව්වේ මම උන්වහන්සේ ලැබු තුවාල වලින් සුවයි කියලා. நான் சொன்னேன், தேவனே உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று. මට දැන් ඇඳට යන්න බෑ. මට වාඩි වෙන්න බෑ. මං ඇවිදගෙන කියන යේසුස් වහන්සේ ලැබු තුවාල වලින් මම සුවයි. උන්වහන්සේ ලැබු කස පහරින් මම සුවයෙන් ඉන්නවා. ඒක මම ප්‍රකාශ කරගෙන ගියා. நான் படுக்கையிலிருந்து எழுந்து நான் சொன்னேன், தேவனாகிய கர்த்தர் அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன், நான் சுகம் பெற்றுக்கொண்டேன் என்று நான் என்னுடைய வாயிலே அறிக்கை செய்தேன். ඊළඟ දවසේ මාව ගෙදර අරන් ගියාම මගේ නංගි කෙනෙක් බලෙන් මාව කාර් එකේ දාලා අරගෙන ගියා හොස්පිටල් එකට. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய தங்கை என்னை கட்டாயப்படுத்தி வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றார். වෛද්‍යවරුන් මාව පරීක්ෂා කරාම එයාලා කිව්වා එයාට heart attack ඇවිල්ලා තියෙනවා. මට very serious ICU තියෙන මේ හොස්පිටල් එකට වහම ඒ කිව්වත් ලංකා හොස්පිටල් එකට ගෙනිච්චට ඒක ප්‍රයිවට් ඒක බාර ගන්න බෑ කිව්වා. මෙයා very serious ලෙඩෙක් කියලා. அவருடைய நிலைமை ரொம்ப பாரதூரமாக இருக்கிறது. அவரை சீக்கிரமாக ஒரு ஐசியூ உள்ள வார்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. එයාව වහම ගිහිල්ලා නවත්තන්න කිව්වා. உடனடியாக அவரை அந்த இடத்துல நாங்க அனுமதிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. දැන් ඒ ආණ්ඩුවේ හොස්පිටල් ගෙනිච්චමත් මම පරීක්ෂා කළා කියන ඔයාට මේ දේ තියෙනවා ඔයාට මෙහෙම දැනෙනවද කී අර මට තියෙන වේදනාව එයාලා අහනවා. நான் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டின பிறகு அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான காரியம் இருக்கு, இந்த மாதிரியான காரியம் இருக்கு, உங்களுக்கு விளங்குகிறதா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்களாம். මට ඒක දැනුණාට ඇත්තටම මට දැනෙනවා. உண்மையாகவே எனக்கு அது விளங்கினாலும் උන්වහන්සේගේ වචනේ කියන්නේ ඇත්ත නෙවෙයි අපිට විශ්වාස කරන්න කිව්වේ. அதாவது தேவனுடைய வார்த்தை உண்மையானது, அதனால நாங்கள் அதை சாரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உண்மையில நாங்க நம்பணும், சத்தியத்தை நம்ப சொல்லுது. உண்மை. ஓகே. அப்ப ඉතින් ඇත්ත නෙමෙයි අපිට දැනෙන හැඟෙන අපිට පෙනෙන දේ නෙමෙයි විශ්වාස කරන්න කිව්වේ. எங்களுக்கு தெரியிற நாங்க பார்க்கிற காரியத்தை அல்ல விசுவாசிக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනය කියන දේ උන්වහන්සේගේ වචනේ සත්‍යයි. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், ஏனென்றால் வார்த்தை சத்தியமானது.
ඒ සත්‍යතාවය තමයි අපේ ජීවිතයේ ආස්කම රැගෙන එන්නේ. அந்த சத்தியம் தான் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா ඒ இருக்குது. සත්‍යතාවය අපේ ඇතුළට අපි අරගෙන අපි ප්‍රකාශ කරන්න ඕනේ. அந்த சத்தியத்தை எங்களுடைய இருதயத்துக்கு எடுத்துட்டு நாங்க அறிக்கை செய்ய வேணும். මට දැන් වෛද්‍යවරු මගෙන් අහන ප්‍රශ්න හැම එකකටම මම කිව්වේ නෑ මට එහෙම එකක් නෑ. මම උන්වහන්සේගේ වචන 1 පේත්‍රස් 2:24 දැන් එයාලා ආන හැම ප්‍රශ්නයකටම එයාලා කියන ඔයාට මෙහෙම තියෙන්න ඕනේ නේ ඔයාට මෙහෙම තියෙන්න ඕනේ නේ. මම ඇතුලෙන් කියන නෑ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඒක මට අයිති නෑ. මම දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. යේසුස් වහන්සේ මන් නිසා තුවාල ලැබුවා. ඒ උන්වහන්සේ ලැබූ තුවාල වලින් මම සුවයෙන් ඉන්නවා. ஆமென். அவர்கள் சொன்னார்களா உங்களுக்கு இப்படி இருக்க வேண்டும், உங்களுக்கு இப்படி வலிக்க வேண்டும், இப்படியான காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னதான பொழுது அவர் சொன்னாராம், இல்லை எனக்கு அப்படியான காரியம் இல்லை. நான் கர்த்தருடைய அவர் எந்த வார்த்தையை அவர் நம்பினாரோ அந்த வார்த்தையை வாயினாலே அறிக்கை செய்து அவர் சொன்னார் எனக்கு இப்படி இல்லை அப்படின்றதாக. එයාලා අදිසි හැම මේ පරීක්ෂණ කියන්නේ විශේෂ දේවල්ට දාලා මාව පරීක්ෂා කරන සැරෙන් සැරේ මාව එයාලා විශේෂ ආකාරයෙන් අරන් යන්නේ. මට පයින් යන්න දෙන්නේ නැහැ. මට ඇවිදින්න දෙන්නේ නැහැ. ඇඳෙන් බහින්න දෙන්නේ නැහැ. මාව නිකන් උස්සගෙන වගේ තමයි අරගෙන යන්නේ. என்னை எலும்பவும் விடல உட்காரும் விடல. அவங்க என்னன்னு கேட்டா என்னென்ன அவசர சிகிச்சைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு சிகிச்சைகளையும் இவர்கள் செய்து பார்த்தார்கள். නමුත් මම කිව්වේ මට එහෙම එකක් නැහැ. நான் சொன்னேன் எனக்கு அப்படி ஒன்று இல்லை என்பதாக. මම මේ ආකාරයෙන් ඔයාලා කියන එකක්වත් මට දැනෙන්නේ නැහැ. நீங்கள் சொல்லுகிறதான எந்த காரியம் எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். ඇයි කිව්වොත් මම බොරුවක් නෙවෙයි කිව්වේ මම සත්‍යතාවය අදහමින් මම කිව්වේ. ஏனென்றால் நான் பொய் சொல்லவில்லை, நான் சத்தியத்தை இறுக பற்றி பிடித்துக் கொண்டேன். දැන් මෙයාලා පරීක්ෂා කරලා අවසානයේදී මොකද්ද? මාව ආසිරියකට දැම්ම ආසිරියකට දාලා පරීක්ෂණ වලට என்னை பரீட்சை சிகிச்சை பார்த்துவிட்டு அதிக நேரமாய் பார்த்துவிட்டு அவர் என்னை ஆசிரிய ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தார்கள். ඇයි කිව්වොත් ඒක අදිසි කිව්වා මෙයාට තව ප්‍රමාද වුණොත් මෙයාගේ ජීවිතයට හානියක් කියලා. அதாவது எனக்கு அவசர சிகிச்சை செய்ய வேண்டும், அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை அவருடைய உயிருக்கு சேதம் ஏற்படும் என்பதாக. පරක්කු වුණොත් මගේ ජීවිතය අනතුරේ. என்ன நேரம் தாமதிக்குமேயானால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். නමුත් ආසිරියකට මාව රැගෙන යද්දිත් මම යාඥාවෙම ගියා. එතන එයාලා විශේෂ ආකාරම පරීක්ෂා කරලා එයාලා කිව්වා ඒ කිසිම දෙයක් නැහැ කියලා මට. ஆமென். அதாவது ஆசிரிய ஹாஸ்பிட்டலில் இவரை பரீட்சை செய்து பார்த்து இவருக்கு ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். ඇයි කිව්වොත් ඒක මගේ ශරීරය ඇත්තටම අරගොල්ලෝ පරීක්ෂා කරද්දී එයාලට පේනවා. නමුත් මම ඒක ප්‍රතික්ෂේප කරනවා. දැන් அவர்கள் பரீட்சை செய்து பார்க்கிறதான பொழுது அவர்களுக்கு தெரிகிறது, ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. අද දවසේම ඔබටත් කියනවා ඔබට පෙනෙන දේ ඔබට හැඟෙන දේ ඔබ විශ්වාස කරන්න එපා. நீங்கள் பார்க்கிற நீங்கள் உணர்கிற காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். අද දවසේ දේවගතිතුමා කිව්වා ආස්කම තියන්නේ ඔබේ මුඛේ. அதாவது தேவனுடைய தாசர் என்ற நாளும் வார்த்தையிலே சொன்னார் அற்புதம் இருக்கிறது உங்களுடைய வாயில் என்பதாக. ඒ නිසා ඒ දේ දිහා බලලා ඔබ උන්වහන්සේගේ වචනයෙන් මොකද්ද කිව්වේ ඒක කතා කරන්න. அதை பார்த்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதை குறித்து கதையுங்கள். එවිට ඒක ඔබ ලබා ගන්න යනවා. அப்பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ගිය සතියේත් නැවත පරීක්ෂණයකට මාව අරගෙන යා මට කිසිම දෙයක් නැහැ. දැන් සියල්ල යහපත් මං හොඳින් ඉන්නවා. சென்ற வாரத்திலும் என்னை ஒரு சில பரீட்சணைக்காக அழைத்து சென்றார்கள், ஆனால் அதிலும் ஒன்றுமே இல்லை. හාලෙලූයා. දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. தேவனுக்கே எல்லா மகிமையும் අද உண்டாவதாக. මම ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව නිසා. நான் இன்று உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே. මම උන්වහන්සේට මහිමය උදෙසා එක ගීතිකාවකින් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාවක් කරන්න යනවා. ஆமென். நான் இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மைகளை செஞ்சாரு. இப்ப அவரு செஞ்ச அந்த நன்மைகளுக்காக அவருடைய மகிமைக்காக நான் பெற்ற நன்மைகளை அவருக்கு நன்றி செலுத்துற மூலமாக இந்த பாடலை நான் அவருடைய மகிமைக்காக பாட போகிறேன். உண்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உண்மைதான் நான்
ஆசீர்வதிப்பாராக. அவரை நம்புங்க, ஒரு போதும் உங்களை வெக்கப்பட அவரு விடுவார் இல்ல. நீங்க விரும்பி நம்பி அவரை நம்புற போது நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு தருவாரு. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்க. இந்த நாளில உங்களோட வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். හලෙලුයා. කී දෙනෙකුට හැඟෙනවද දෙවියන් වහන්සේ දැන් ඔබ මැද්දේ ගමන් කරනවා කියලා? ஹலோ. எத்தனை பேர் உணர்கிறீர்கள் தேவன் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறார் என்று? මගේ නාමයෙන් යම් තැනක දෙදෙනෙක් හරි තුන්දෙනෙක් හරි රැස්ව ඉන්නවද? ඒ මැද උන්වහන්සේ ජීවමාන වෙන්නවා කියලා. ஆமென். என் மத்தியில் இருவராகிலும் என் நாமத்தினாலே ஒருவர் அல்லது இருவராகிலும் கூடி இருந்தால் நான் அந்த இடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். අපි දේශනා කරන දෙවියන් වහන්සේ ජීවමාන දෙවි කෙනෙක්. நாங்கள் பகிர்கிறனான தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். උන්වහන්සේව අත්දකින්නට පුළුවන්. அவரை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். හලෙලුයා. ஆமென். අපි ඔබට අභියෝග කළා මේ මෙහෙ අවසාන වෙන්නට ඉස්සරලා ස්වාමීන් වහන්සේ ඔබ ආවට වැඩිය මහත් ආශිර්වාද தலයකට උන්වහන්සේ ඔබව ගේන්නට යනවා කියලා. ஆமென். தேவனானவர் நீங்கள் வந்த இந்த நிலையை பார்க்கிலும் இங்கிருந்து போகிறதான பொழுது உயர்ந்த நிலையிலே தேவன் உங்களை கொண்டு போவாராக. ආදරණීය දේවගතිතුමා මගෙන් ඉල්ලීමක් කළා. தேவனுடைய தாசர் என்னிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்தார். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ අධ්‍යයනයක් මේ සෙනග මැදේ තබන්නට කියලා. சுகத்தை குறித்ததான காரியத்தை இந்த உங்கள் மத்தியிலே பேசும்படியாக. කී දෙනෙක් සුවය කියන වචනේ තේරුම දන්නවද? எத்தனை பேருக்கு சுகம் என்றதான வசனத்தினுடைய அர்த்தம் தெரியும்? කී දෙනෙක් අසලා තිබෙනවද මේ සුවය කියන වචනේ? எத்தனை பேர் சுகம் என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள்? සුවය சுகம். කී දෙනෙක් අහලා තිබෙනවද? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? ඒ සුවයට කියන තව සමාන වචන කී දෙනෙක් දන්නවද? அந்த சுகத்திற்கு சரியான ஒத்த கருத்துள்ள சொல் எது என்று தெரியுமா? දැන් මම ඔබෙන් අහුවොත් මේ සුවය කියන එකේ තේරුම මොකක්ද කියලා කී දෙනෙකුට කියන්නට පුළුවන් මේ සුවය කියන වචනේ තේරුම මොකක්ද කියලා? சுகம் என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். කාටද ඒක කියන්නට පුළුවන්? யாருக்கு அதை சொல்ல முடியும்? සුවය කියන වචනේ තේරුම මොකක්ද? சுகம் என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம். සුගම් කියන වචනේ තේරුම මොකක්ද? சுகம் என்றதான வார்த்தையினுடைய அர்த்தம். meaning of healing? சுகம் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் කාටද කියන්නට පුළුවන්? யாருக்கு சொல்ல முடியும்? සුවය කියන වචනේ අර්ථය ලෙඩ නැතුව ජීවත් වීම. நோய் இல்லாமல் வாழ்கிறதான வாழ்க்கை. වෙන කවුරුත් මොකුත් දන්නේ නැද්ද? வேற யாருக்கும் தெரியாதா அது குறித்து? ඔබට ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ මෙහෙ කරුවා ඊටාත්ම කාලෝචිත මාතෘකාවක් මට තෝරලා දීලා තිබෙනවා. அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை என் மத்தியிலே தேவனானவர் கொடுத்திருக்கிறார். සුවය කියන වචනේ ඉංග්‍රීසි පරිවර්තනය නම් healing. சுகம் என்கிறதான வசனத்தினுடைய அர்த்தம் ஆங்கிலத்திலே ஹீலிங். ඒක සිංහල ඉංග්‍රීසි ශබ්දකෝෂයේ තිබෙනවා. සිංහල ඒ healing කියන වචනයේට අර්ථය සිංහල ඉංග්‍රීසි ශබ්දකෝෂයේ තිබෙනවා. டிக்ஷனரியில சிங்களத்துல இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. සැනසීම, ஒரு ஆறுதல், ஒரு குணம் என்பதாக. සනීපය, ஒரு சுகம் என்பதாக. දැන් කවුරු හරි කෙනෙක් ඔබගෙන් குணப்படுத்தல் என்பதாக. ඔයා කියනවා මම සනීපෙන් ඉන්නවා කියලා. நீங்க சொல்றீங்க நான் சுகமாக இருக்கிறேன் என்று. ඔයාට සුවය නැති වෙච්ච වෙලාවට ඔයා කියනවා මම අසනීපව ඉන්නවා, මම සුවය නැතුව ඉන්නවා, මම ගුණයක් නැතුව ඉන්නවා, මට සැනසීමක් නැතුව ඉන්නවා කියලා. நான் உங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கும்போது யாராவது உங்களுக்கு கேட்கிறது நான் சுகம் இல்லாமல் இருக்கிறேன், நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், நான் இன்னும் குணப்படாமல் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். දැන් මේ සුවය කියන එක මේ දක්වා ඔබ අත්දැකලා තියෙනවා. நீங்கள் சுகம் என்கிறதான இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? සනීපෙන් සිටීම, ඒ කියන්නේ ලෙඩ නැතුව සිටීම ගැන හැම කෙනෙක්ම අත්දැකලා තියෙනවා. அதாவது எந்தவித நோயும் இல்லாமல் சுகமாய் இருக்கிறதான வாழ்க்கை எல்லாரும் ඔයාලා உணர்ந்திருப்பீர்கள். හැම කෙනෙක්ම මට අහුම්කම් දෙනවනේ. எல்லாரும் நீங்கள் நான் சொல்லுகிறதான விஷயத்தை கவனித்து මම கேட்கிறீர்களா? දේශනා කරද්දී මගේ ස්වභාවය කිසි කෙනෙක් එහෙම යන්නේ නැහැ. என்னுடைய சபையில் நான் வார்த்தை பகிர்ந்தான் போது දෙවියන් யாரும் வெளியே போக වහන්සේගේ மாட்டார்கள். වචනේ කියනවා දේව වචනේ සලකන ගෙනාට සුභ සිද්ධ වෙනවා. அதாவது தேவனுடைய வார்த்தை அசட்டையா எண்ணுகிறவர்களுக்கு அது මේ சரியில்லை වචනේ තිබෙන என்பதாக. එළිතනව මනුෂ්‍යගේ ජීවිතය තුළට එද්දී
இந்த வார்த்தையில் இருக்கிறதான வெளிப்படுதல் மனுஷனிடத்துக்கு போகிறதான பொழுது මනුෂ්‍ය හිර වෙලා ඉන්නා වූ ඒ සෑම සිරවීම් වලින් ඔවුන් නිදහස් වෙන්නට යනවා. ஆமென். இந்த வார்த்தை உங்களுடைய வருகிறதான பொழுது இருக்கப்பட்டிருக்கிறதான பிடிப்பட்டிருக்கிறதான எல்லா காரியங்களும் விடுதலையாகும் என்பதாக. මේක අනුව ඔහුගේ දේශනාවේදී මතක් කළා සත්‍ය ඔයාලා දැනගන්නවා සත්‍ය ඔයාලව නිදහස් කරන්නට යනවා. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். සුවය ගැන ගොඩක් අය දන්නේ නැහනේ. සුගම් අසනීපය ගැන කී දෙනෙක් දන්නවද? சுகத்தை கொடுத்த அநேகருக்கு தெரியவில்லை, சுக வீணத்தை கொடுத்த எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙක් අසනීපය කියන එක දන්නවද? எத்தனை பேருக்கு சுக வீணத்தை கொடுத்து කී தெரியும்? දෙනෙක් අසනීප වෙලා තියෙනවද? எத்தனை பேர் சுகம் இல்லாமல் இருந்திருக்கிறீர்கள்? එහෙනම් මේ අසනීප කියන වචනයට විරුද්ධ වචනේ තමයි සනීපය. சுகம் சுகம் இல்லாமல் இருக்கிறோம் என்றதுக்கு எதிர்ப்பதம் தான் சுகப்படுத்தல் என்பதாக. සුවය ගැන තමයි අද දවසේ අපි ඔබත් එක්ක කතා කරන්න இந்த යන්නේ. சுகத்தை குறித்து தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் பேச போகிறோம். දැන් මට කියන්නට පුළුවන් මේ සුවය අවශ්‍ය වෙන්නේ කාටද? இந்த சுகம் யாருக்கு தேவைப்படுகிறது என்று. Are you listening? நீங்க எல்லாரும் කම් දෙනවද? நீங்க எல்லாரும் விழித்திருக்கிறீர்களா? සුවය ඕන කාටද? யாருக்கு சுகம் வேண்டும்? සුවය ඕන කාටද? ගොඩක් අය තොස්සලා තියෙනවා. සුවය ඕන සුවය නැති අයට. யாருக்கு சுகம் வேண்டும்? சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகம் வேண்டும். මම හරිද? நான் சொல்வது சரியா? සුවය අවශ්‍ය නැහැනේ. சுகமாய் இருக்கிறவருக்கு சுகம் தேவையில்லை. සුවය ඕන අසනීප වෙන්න අයට. சுகம் இல்லாமல் இருக்கிறவருக்கு தான் சுகம் தேவை. ඒ නිසා තමයි ජේසු මේ පොළවේ සේවය කරද්දී ඇවිදින් කිව්වේ මගේ අවශ්‍යතාවය පෞකාරයට. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வாழ்கிறதன் பொழுது சொன்னார், මම පෞකාරයන් ගලවන්නටයි ආවේ. பாவிகளை மீட்பதற்காகவே நான் வந்தேன் என்று. මම රෝගියව සුවය දෙන්නටයි ආවේ. நான் நோயாளிகளை சுகப்படுத்தவே வந்தேன் என்பது. එහෙනම් නිරෝගීකම නැති අය තමයි සුවය ගැන ඉතා ඉක්මනින් දැනගන්නට ඕන. அதாவது சுகமாய் இருக்கிறவர்கள் சுகத்தை தேட மாட்டார்கள், சுகவீனமாக இருப்பவர்களே சுகத்தை தேடுவார்கள். සැබවින්ම මේ මාංශයේ ස්වභාවය නම් වරින් වර සුවය නැති කරගන්නවා. அதாவது எங்களுடைய மாம்சத்தினுடைய ஒரு குணமானது எங்களுக்கு சுகவீனம் வரும். ඒ නිසා දේව දරුවන් දිගටම ජයග්‍රහණයෙන් ඉන්නට නම් මේ සුවය ගැන හොඳ අවබෝධයකට එන්නට අවශ්‍යයි. அதனால் நாங்கள் சுகம் குறித்ததான காரியத்தை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். හලෙලුයා. ஹல்லேலூயா. දැන් අපිට කොටස් කීයක් තියෙනවද මේ ශරීරය තුල? எங்களுடைய சரீரத்திற்குள்ளே எத்தனை பகுதிகள் இருக்கிறது? දෙවියන් වහන්සේගේ මෙවීමේදී අපිට ආත්මයක් දීලා තිබෙනවා. தேவனானவர் ஆத்மாவை கொடுத்திருக்கிறார், අපිට ප්‍රාණයක් දීලා තිබෙනවා. எங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், අපිට ශරීරයක් දීලා எங்களுக்கு තිබෙනවා. ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ආත්මේ ප්‍රාණය සහ ශරීරය තමයි මේ తాවකාලික කුඩාරම ඇතුලේ ඉන්නේ. ஆவி ஆத்மா சரீரம் என்பது எங்களுடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கிற ஒரு காரியம். අපිට දුකක් දැනෙද්දී අපි අසනීප වෙනවා. எங்களுக்கு துக்கம் வருகிறதான பொழுது நாங்கள் சுகவீனப்படுகிறோம். අපේ ආත්මයට වෙහෙසක් දැනෙනවා. අපේ ප්‍රාණයට වෙහෙසක් දැනෙනවා. எங்களுடைய சரீரத்திலே எங்களுடைய ஆவிக்கு எங்களுடைய சரீரத்துக்கு வேதனை வருகிறதான பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். එකඟයිද මාත් එක්ක? நீங்க எல்லாரும் என்னோட ஒன்றிணைந்து இருக்கிறீங்களா? මේ මාතෘකාවට රැගෙන යමින් ඉන්නවා. நான் உங்களுடைய இந்த தலைப்புக்கு கீழாக உங்களை கொண்டு போகிறேன். දේව දරුවනේ தேவனுடைய பிள்ளைகளே, මේ සුවය කියන දෙය இந்த சுகம் என்று சொல்கிறதான விஷயம் අපේ ආත්මයට අපේ ප්‍රාණයට අපේ ශරීරයට අත්‍යවශ්‍ය දෙයක්. இந்த சுகம் என்று சொல்கிறதான காரியம் எங்களுடைய ஆவிக்கு ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு தேவையானதான ஒரு காரியம். අනිවාර්යයෙන්ම මේක දැනගත යුතු කාරණාවක් நாங்கள் கட்டாயமாக இதனை தெரிந்திருக்க வேண்டும். හලෙලූයා. ஹல்லேலூயா. අද දවසේ ඔයාලා යන්නට යද්දී ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛ මේ සියල්ල ගැන දැනගෙන යනවා. நீங்கள் இன்றைய இடத்திலிருந்து போகிறதான பொழுது கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டே செல்வீர்கள். දැනගෙන මේ ස්වාමීන් වහන්සේ ඔයාලව පූර්ණ කරන්නට යනවා. உங்களை கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்ப இருக்கிறார். දැන් කී දෙනෙක් දන්නවද මේ අසනීපය ඇයි අපිට ආවේ කොහොමද අපිට ආවේ කියලා? உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ஏன் சுகவீனம் எங்களுக்கு வருகிறது, யார் மூலமாக வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? දැන් මෙතන ඉන්න අයගෙන් කී දෙනෙක් කැමතිද අසනීප වෙනවට? இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேருக்கு விருப்பம் நீங்க சுகவீனப்பட, நோயோடு இருக்க? කවුරු හරි කැමති නම් අත ඔසවන්න. අපි කැමති නෑ. நாங்கள் விருப்பம் இல்லை அப்படி இருப்பதற்கு. ඒක තමයි සැබෑව. அதுதான் உண்மை. අපි කැමති නෑ අපි ලෙඩ වෙනවට. எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் நோயோடு இருப்பது. නමුත් අපි ආනාලු. අකමැති වුණත් වරින් වර අපි ලෙඩ වුණා. நாங்கள் விரும்பாவிட்டாலும் எங்களுக்கு நோய் சுகவீனம் வந்து கொண்டிருக்கிறது. එහෙම නේද? அப்படியா? අපි අකමැති වුණත්
අපි වරින් වර ලෙඩ වෙනවා. எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் சுகவீனம் எங்களுக்கு வந்து අපි கொண்டிருக்கிறது. ලෙඩ වුණා. நாங்கள் நோயாளி ஆகிறோம். ඇයි ඒක එහෙම වුණේ කියලා කී දෙනෙක් දන්නවද? ஏன் எங்களுக்கு அப்படியாக நடக்கிறது என்று தெரியுமா? අපි අතරින් කිසි කෙනෙක් කැමති නෑ අපි අසනීප වෙනවට. இங்க இருக்கிற யாருமே விருப்பம் இல்ல சுகவீனப்படுவதற்கு. නමුත් ස්වාමීනි අපි වරින් වර ලෙඩ වුණා. නමුත් අපි වරින් වර ලෙඩ වුණා. நாங்கள் ஒரு சில நேரங்களில் நாங்கள் சுகவீனப்படுகிறோம். මම දේව වචනින් ඔබට පෙන්වලා දෙන්නට යනවා. நான் தேவனுடைய வார்த்தை கூடாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். කියන දේ සුවය කියන එක අපි නැති කරගත්තේ ඇයි? சுகம் குறித்ததான காரியம் சுகவீனம் ஏன் எங்களுக்கு வந்தது என்கிறதான காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். බලන්න ඔයාලා කොච්චර ලස්සනද? බලන්න ඔයාලා කොච්චර நீங்க ලස්සනද? எல்லாரும் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று. දෙවියන් වහන්සේ උප්පත්ති පොතේ 1:27 කියන උන්වහන්සේගේ සමානත්වයෙන් තමයි ඔයාලා හදලා තියෙන්නේ. தேவன் ஆதியாகமத்திலே சொல்லி இருக்கிறார் அவருடைய சாயலாக நான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று. ඔයාලා දෙවියන් වහන්සේව දකින්න ඔබ ළඟ ඉන්න කෙනාව දකිද්දි. நீங்கள் தேவனானவரை எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் அருகில் இருக்கிறவர்களை දෙවියන් பார்த்தால் වහන්සේගේ මහිමෙන් පිරීලා ඉන්නවා. அவர்கள் தேவனுடைய மகிமையில் சந்தோஷத்தில் நிறைந்திருக்கிறார்கள். ඇයි බයෙන් වගේ ඉන්නේ? ஏன் பயந்து போயிருக்கிறீர்கள்? ඔයා දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය නෙමෙයිද? நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்களா? දැන් බය නැතුව බලන්න ඔයා ළඟ ඉන්න දිහා. நீங்கள் பயம் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருப்பவரை நீங்கள் பாருங்கள். ස්වාමීන් වහන්සේගේ මහිමය ඔහුගේ මූණේ ප්‍රකාශ කරන හැටි. தேவனுடைய மகிமை அவருடைய மகிழ்ச்சியை நீங்கள் உங்கள் அருகில் இருப்பவருடைய முகத்தில் பார்க்கலாம். දේව දරුවනේ தேவனுடைய பிள்ளைகளே දේව වචනේ පැහැදිලිව කියනවා 1:27 උත්පත්ති පොතේ தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 1:24 சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ සමානත්වයෙන් තමයි මනුෂ්‍යව සාදලා තිබෙන්නේ. தேவனானவர் தேவனுடைய சாயலாகவே மனுஷனை படைத்துள்ளார். දෙවියන් වහන්සේ හදපු පළමු මනුෂ්‍යයාට උන්වහන්සේ ලෙඩ සහ රෝග ඇතුව ඔහුව නිර්මාණය නොකළ බව දේව වචනේ සාක්ෂි දෙනවා. அதாவது தேவன் படைத்ததான மனுஷனுக்கு எந்தவித நோயும் இல்லாமல் அவர் படைக்கவில்லை. නමුත් කෙසේ හෝ දැන් වර්තමානයේ ජීවත් වෙන අපිද මේ රෝගය කියන පීඩාව අභියෝග මැද්දේ අපි මුහුණ දෙනවා. எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களுக்கு இந்த சுகவீனம் என்பது அது ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது. දැන් අපි දීතිය කතාවේ 11 වෙනි පරිච්ඡේදයට එන්නට යනවා. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். දීතිය කතාව 11 වෙනි පරිච්ඡේදය. என்னாகமம் කී දෙනෙක් අතේ බයිබල් තියෙනවද? කී දෙනෙක් අතේ බයිබල් තියෙනවද? எத்தனை பேர் இடத்துல வேதாகமம் இருக்கிறது? මේ වැඩේට නම් එච්චර මම සතුටු නෑ. லேவியராகமம். දේව වචනේ කියන්නේ දේව වචනේ සලකන අයට තමයි සුබ සිද්ධ වෙන්නේ. உபாகமம். This is completely not nice. බයිබලෙට ඔයාලා මේ වගේ තැනක් දුන්නොත් ඔයාලගේ ජීවිතවලට දෙවියන් වහන්සේ මේ වගේ තැනක් වෙන්න තමයි ඉඩ හරින්නේ. வேதாகமம் எங்களுடைய கையில் இல்லை என்றால் දෙවියන් වහන්සේ මට කියන දේ ඔයාලට කියනවා. நான் தேவன் எனக்கு சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். வேதாகம் கண்டிப்பாக உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். Respect your God and God will respect you. நீங்க கர்த்தரை கனப்படுத்துவீர்களேயானால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். උන්වහන්සේගේ වචනේ පැහැදිලිව කිව්ව ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කළොත් දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරන්නට යනවා. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் தேவனை நேசிப்பீர்களானால் தேவன் உங்களை நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். අපි දැන් ඉන්නවා දීතියේ කතාව 11 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදේ ළඟ. 11ஆம் அதிகாரம். දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට මෙහෙම වචන කීපයක් ඊශ්‍රායල් සෙනඟට කතා කරන්නට කියනවා. දීතියේ කතාව 11 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදේ ඉඳලා 26ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். මම අද නුඹලා ඉදිරියේ ආශිර්වාදයක්ද ශාපයක්ද තඹමි. ආශිර්වාදය වන්නේ මා අද නුඹලාට අනකරන නුඹලාගේ දෙව් ස්වාමින් වහන්සේගේ ආඥාවලට නුඹලා කීකරු වුණොත්ය. ஆமென். ශාපය වන්නේ නුඹලාගේ දෙව් ස්වාමින් වහන්සේගේ ආඥාවලට කීකරු නොවි නුඹලා නාදුනන අන් දෙවවරුන් අනුව යමින් මා විසින් අද නුඹලාට අනකරන මාර්ගයෙන් අහක්ව ගියොත්ය. ஆமென். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களேயானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களேயானால் சாபமும் வரும்.
ඔබ මේ වචනයට සවන් දුන්නා. நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களா? ඊශ්‍රායෙල් සෙනගට උන්වහන්සේ පොරොන්දු දෙකක් දෙනවා. அதாவது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ரெண்டு මට வாக்குத்தத்தம். කීකර වුණොත් නුඹලාට එක්තරා ආශිර්වාදයක් හිමි වෙන්නට යනවා. நீங்கள் எனக்கு கீழ்ப்படிவீர்களேயானால் இப்படியான ஆசீர்வாதம். කීකර වුණොත් නුඹලාගේ ජීවිතවලට ශාපයක් එකතු වෙන්නට යනවා කියලා. நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களேயானால் நீங்கள் சாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக. මාව තේරුණාද? விளங்குகிறதா? කීකර වුණොත් ආශිර්වාදය, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், අකීකර වුණොත් ශාපය බව கீழ்ப்படியாமல் இருந்தால் சாபம் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். දැන් අපි මේ හොයන්නට යන්නේ මේ කොහොමද මේ රෝගේ මනුෂ්‍යයා තුලට ආවේ කියලා. இப்பொழுது நாங்கள் தேட போகிறோம் நோய் எப்படி மனுஷனுடைய சரீரத்துக்குள் வந்தது என்பதாக. මොකද දෙවියන් වහන්සේ හැදුව මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේගේ ස්වරූපෙන් හැදුවේ. தேவனாகிய கர்த்தர் தேவன் அவருடைய சாயலாகவே மனுஷனை ඒ படைத்தார். නිසා රෝගේ ඇතුව දෙවියන් වහන්සේ ආදම්ම නිර්මාණය කළේ නැහැ. அதாவது நோய் இல்லாமல் ஆதாமை தேவன் படைக்கவில்லை. නමුත් මේ ස්ථානයේ අපි දැක්කා இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ස්වාමින් වහන්සේ ආශිර්වාදයක් එවනවා, தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ශාපයක් එවනවා. அதாவது சாபத்தையும் கொடுக்கிறார். ආශිර්වාදය වන්නේ ஆசீர்வாதமாவது නුඹලා මගේ ආඥාවලට කීකර වුණොත්, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், ශාපය වෙන්නේ சாபமானது අකීකර වුණොත්. கீழ்ப்படியாமல் இருந்தால். right. මේක මතක තියාගන්න. இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். දැන් අපි එන්නට යනවා දීතියේ කතාවේ 28 වෙනි පරිච්ඡේදය. நாங்கள் திருப்பிக் கொள்ள போகிறோம் உபாகமம் 28ஆம் அதிகாரம். මම දන්නවා දේව සභාවේ ඔබෙත් මේ වචන බොහෝ විට බොහෝ වර කියවලා තිබෙනවා. நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை அதிகமான நேரங்களில் உங்களுடைய சபைகளில் வாசித்திருப்பீர்கள், කියවලා கேட்டிருப்பீர்கள். තිබෙනවද දීතියේ කතාව 28 වෙනි පරිච්ඡේදය? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்? අද දවසේ තුන්වහන්සේගේ මේ කරුවා සිහි කරා වචන කීපයක්. உங்களுடைய இந்த வார்த்தையை குறித்து முன்னாலே போதிகர்கள் பேசியிருந்தார்கள். ඒ පරිච්ඡේදයේ වචන 68ක් තිබෙනවා. இந்த அதிகாரத்திலே පළවෙනි පද 14 முதலாவது 14 வசனமும் කීකරු කමේ ආශිර්වාද. அதாவது கீழ்ப்படிதனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து இருக்கிறது. 15 වෙනි පදේ ඉඳලා 68 වෙනි පදේ දක්වා 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் කීකරු වීමේ ශාපලත්කම ගැන ස්වාමින් වහන්සේගේ මේ කරුව මෝසෙස් கீழ்ப்படியாமல் සටහන් කරනවා. இருப்பதனால் வருகிற சாபத்தை குறித்து கூறியிருக்கிறார். මම කියපු දේ ඔබට වැටුණාද? நான் கூர்ந்த அந்த காரியம் உங்களுக்கு விளங்கியதா? එකේ ඉඳලා 14 දක්වා ආශිර්වාදය භුක්ති විඳින අයට අයිති දේ. அதாவது 1லிருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி. අකීකරු වෙන අයට 15 වෙනි පදේ ඉඳලා 68 වෙනි පදේ දක්වා අකීකරු වීමේ ශාපලත්කම ගැන කතා කරනවා. கீழ்ப்படியாமல் இருக்கிறதானவர்களுக்கு 15லிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதான சாபம் வந்து சேரும். හලෙලුයා. දැන් අපි 11 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදේ කියුවා. நாங்கள் 1லிருந்து 26 வரைக்கும் දෙවියන් வாசித்தோம். වහන්සේට කීකරුවොත් ආශිර්වාද එකතු වෙනවා. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமேயானால் ஆசீர்வாதம், කීකරු වුණොත් ශාපලත්කම එකතු වෙනවා. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமேயானால் சாபம் வரும் என்பதாக. ලැබුම්කම් දෙනවා ඔයාලා ඉගෙන ගන්නවා. நீங்கள் எல்லாரும் அவதானமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? මට තේරුම් කරන්නට ඔයාලට ඉතා යහපත් ඉඩක් දෙන්න නිසා ස්තුතියි. நான் இன்னும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு எனக்கு දැන් உதவி මේ செய்யுங்கள். අකීකරු වීමේ ශාපලත්කම තුල තිබෙන කාරණා කීපයක් අපි බලන්නට යනවා. நாங்கள் இந்த கீழ்ப்படியாமைக்குள்ளாக இருக்கிறதான சாபத்தை குறித்து பார்க்க போகிறோம். 21 වෙනි පදයේ මෙහෙම කියනවා. 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ස්වාමින් වහන්සේ නුඹ හිමි කරගන්නට යන භූමිය මතු පිටින් නුඹ නැති කර දමන තුරුම වසංගතය නුඹට ඇලී තිබෙන්නට සලස්වනසේක. ස්වාමින් වහන්සේ ක්ෂයරෝගෙන්ද උනෙන්ද උෂ්ණයෙන්ද දැවිල්ලෙන්ද කඩුවෙන්ද ගොයම් වියලීමෙන්ද ගොයම් රෝගෙන්ද නුඹට පහර දෙනසේක. නුඹ නැති වී යනතුරු ඒවා නුඹ එළවාගෙන එනවා ඇත. ஆமாம். நீ சுகந்தரிக்கும் தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகளை உன்னை பின்தொடரும்.
දැන් 27 වෙනි පදයට අපි කියවන්නට යනවා. நாங்கள் 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். දැන් ඔයාලා දන්නවා මම ඉන්නේ ද්විතීය කතාවේ 28 වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදේ. நாங்கள் இருக்கிறோம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். සුවවිය නොහැකි ලෙස ස්වාමින් වහන්සේ මිසරේ ගඩුවලින්ද අන්සුස් වලින්ද පිළිකා වලින්ද හොරි වලින්ද නුඹට පහර දෙනසේක. நீ குணமாகாத படிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் பாதிப்பார். දැන් 35 වෙනි පදයට අපි කියවන්නට යනවා. 35வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். නුඹේ පතුල පටන් ඉස්මතුන දක්වා සුවයක් නොහැකි වන ලෙස ස්වාමින් වහන්සේ නුඹේ ධනහිස් වලටද කකුල් වලටද නපුරු ගඩ හටගෙන්මෙන් නුඹට පහර දෙනසේක. உன் உள்ளங்கால் தொடங்கி நுச்சம் தலை மட்டும் குணமாகாத படிக்கு கர்த்தர் உன்னை முழங்காலிலும் தொடையிலும் கொடிய எரிபந்தத்தினாலும் பாதிப்பார். දැන් කී දෙනෙක් තේරුම් අරගෙන තිබෙනවද මේ රෝගය කියන්නේ ශාපයක් කියලා? நீங்கள் எத்தனை பேர் இப்பொழுது விளங்கி இருக்கிறீர்கள் நோய் என்பது சாபமான ஒன்றென்று? ඔබට තේරෙනවද? இப்போ உங்களுக்கு விளங்குகிறதா நோய் என்பதான රෝගය காரியம்? කියන්නේ ශාපයක්. நோய் என்று சொல்கிறதான காரியம் ஒரு சாபம். දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට පැහැදිලි ලෙස කියනවා නුඹලා මට කීකර වුණොත් එකේ සිට 14 දක්වා ද්විතීය කතාවේ 20 වෙනි පරිච්ඡේදයේ තිබෙන ආශිර්වාද නුඹ කරා පැමිණෙන්නට යනවා. ஆமென். அதாவது தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு சொன்னார், இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுகிறதான பொழுது නුඹ முதலாவது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான அந்த ஆசீர்வாதங்கள் அவரை வந்து சேரும் என்று. නුඹලාගේ දෙවියන් වහන්සේට අකීකර වුණොත් මේ අපි කතා කළ ඒ රෝගයට අදාළ ශාපයන් මනුෂ්‍යගේ ජීවිතයට එකතු වෙන්නට යනවා. அதாவது 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களேயானால் அந்த சாபம் நோய்களை குறித்துதான் அந்த சாபம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறார். බලන්න මේක කොපමණ භයංකර දෙයක්ද? இது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் என்று பாருங்க. මේකට අපි කැමති නෑ නේද? இதுக்கு நாங்கள் விருப்பமில்லை என்றார். මේ ශාපයට අපි කැමති නෑ නේද? இந்த சாபத்துக்கு நாங்கள் விருப்பமில்லை. දෙවියන් වහන්සේ මෙතන මෝසෙස්ට ලස්සනට තේරුම් කරනවා සුවවිය නොහැකි ලෙසම ඔබට මේකින් පීඩා විඳින්නට තිබෙනවා. அதாவது தேவனானவர் இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார், நீங்கள் சுகமாகாத படிக்கு உங்களை இப்படியாக வாதிப்பார் என்று. දැන් බය වෙලා ඉන්නට එපා. අපි ආවගාලව ආශිර්වාද කරලා යන්න. நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் வந்தது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. මම යේසුගේ වචනේ අන්තර්ගතය තමයි ඔයාලට කියලා දෙන්නේ. நான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான வெளிப்படுத்தல்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේව හොයන්නේ නැති, தேவனை தேடாத ஜனம், දෙවියන් වහන්සේව අඳුනන්නේ නැති, தேவனை தெரியாத ஜனம், උන්වහන්සේගේ වචනය අනුගමනය කරන්නේ නැති, කීකරු වෙන්නේ නැති සෙනඟට තමයි අපි ඔය කියපු ලෙඩ රෝග කොම එකතු වෙන්නට යන්නේ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனத்துக்கு தான் இப்படியான சாபம் வந்து சேரும். කී දිනකට මතකද දැන් අවුරුදු කීපයකට ඉස්සෙල්ලා කොරෝනා කියලා ලෙඩක්. உங்கள் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது கொரோனா என்கிறதான நோய் நம்முடைய நாட்டில் வந்தது? මාස ගණන් අවුරුදු ගණන් ගියා ඒ කොරෝනා වලට බෙහෙත් එකක් හොයාගන්න වෛද්‍යවරුන්ට. பல மாதங்களாக பல வருடங்களாகின இந்த கொரோனா என்கிறதான நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு. මම සමග එකඟයිද? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு වෛද්‍යවරුන්ට මාස ගණන් අවුරුදු ගණන් ගියා මේකට නිත්‍ය බෙහෙතක් සොයාගන්න. அந்த கொரோனா என்கிறதான நோய்க்கு மாத கணக்காக வருட கணக்காக போனது ஒரு மருந்தை தேடுவதற்கு ඔයා வைத்தியர்களுக்கு. දන්නවද මේ ගැන දෙවියන් වහන්සේ එළිදරව් කළ තිබෙන මෝසෙස් කරුණ කොටගෙන. ஆனால் தேவனானவர் மோசேக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த காரியத்தை கொடுத்து දැන් මා සමග එන්න 58 වෙනි පදයට 14 වෙනි මේ 28 වෙනි පරිච්ඡේදයේ 58வது வசனத்துக்கு நீங்கள் 58 வாருங்கள். වෙනි පදයේ ඉඳලා 58. ඔන්න බලන්න දෙවියන් වහන්සේ මේ කොරෝනා ගැන මෝසෙස්ගේ කාලේ එළිදරව් කරලා තිබුණා දේව සෙනඟට. கொரோனாவை குறித்து மோசேசுக்கு அந்த காலத்தில் தேவனானவர் கொடுத்ததான இந்த வார்த்தை வெளிப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம். නුඹේ දෙව් ස්වාමින් වහන්සේ යන මේ මහිමවත් භයානක නාමයට බය වෙන හැටියට මේ පොතේ ලියා තිබෙන මේ ව්‍යවස්ථාවේ සියලු වචන රක්ෂා කරන්නට බලා නොගන්නේ නම් ස්වාමින් වහන්සේ නුඹ සහ නුඹේ වංශය කෙරෙහි පුදුම වූ පීඩාවල් එනම් මහත් වූ පවතිනා වූ පීඩාද නපුරුව පවතිනා වූ රෝගද පමුණුවන සේක. නුඹට බයපදූ මිසරේ සියලු රෝගත් නුඹ පිටට නැවත පමුණුවන සේක. ඒවාද නුඹට ඇලී තිබෙන්නේය. ඇරත් මේ ව්‍යවස්ථා පොතෙහි නොලියන ලද සියලු රෝග පීඩාද
නුඹ විනාශ වනතුරු ස්වාමින් වහන්සේ නුඹ පිටට පමුණුවනසේක. 58 இருந்து 61 வரைக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயன்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணிகளையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வர பண்ணுவார். මේ ඔක්කොම පැමිණෙන්නට යන්නේ දෙවියන් වහන්සේට අකීකරුණොත් දෙවදරුනි බය වෙන්නට එපා. நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த காரியம் வரப்போவது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதானவர்களுக்கு. අපි මෙතන ඉන්නේ ඔබගේ සියලු වියගස් කඩලා තමයි අද දවසේ අපි මෙතනින් යන්නේ. நாங்கள் இன்றைய நாள் உங்களை சுகப்படுத்தி உங்கள் கட்டுகளை அவிழ்த்து தான் அனுப்பியிருக்கிறோம். ඔයාලා හිර වෙලා හිටිය හැම තලයකින්ම හැම වියගස්සකින්ම අපි කඩලා තමයි ඔයාලව නිදහස් කරලා ඔයාලගේ දේව සභාව දේව සෙනග ආශිර්වාද කරලා තමයි අපි මෙතනින් යන්නේ. நாங்கள் இந்த இடத்தில் இறுகி இருக்கிறதான எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து உங்களை விடுதலையாக்கி இந்த சபையையும் இந்த இடத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்க தான் போகிறோம். දේවදනුවනේ දෙවියන් වහන්සේ කිව්වේ தேவனுடைய பிள்ளைகளே தேவனானவர் சொல்லுகிறார் නුඹේ දේව ස්වාමින් වහන්සේ යන உங்கள் தேவனாகிய கர்த்தர் මේ මහිමවත් භයානක නාමයට බය වෙන හැටියට மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படி මේ පොතේ ලියා තිබෙන මේ ව්‍යවස්ථාවේ සියලු වචන රක්ෂා නොකරනවා නම් මේ සියලු රෝග ඒ සෙනග මැදට පැමිණෙන්නට යනවලු. நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் இவைகள் உங்களை வந்து சேரும் என்று தான் சொல்லியிருக்கிறார். මේක මේක හොඳට තේරෙනවා. හalleluya. ඒල වචනෙන් ගොඩක් ඉස්සරහට ගිහිල්ලා තියෙන නිසා මේක තේරෙනවා. මම විශ්වාස කරන අනිත් අය තේරුම් ගනිමින් ඉන්නවා. மற்றவர்களுக்கும் விளங்கும் என்று நினைக்கிறேன். බලන්න දෙවියන් වහන්සේ කියනවා මේ පොතේ ලියලා නැති රෝගත් නුඹලා වෙතට එන්නට යනවා. அதாவது தேவனானவர் இந்த புத்தகத்தில் எழுதி இல்லாத எந்த நோயும் உங்களிடத்தில் வர பண்ண மாட்டார். கொரோனா ලෝකෙට එද්දි කොරෝනා වලට බේත් හොයාගෙන තිබුණේ නැහැ. கொரோனா உலகத்துக்கு வருகிறதான பொழுது கொரோனாவுக்கு ஒரு மருந்து இல்லை. සෙනග ஜனங்கள் දෙවියන් වහන්සේව සොයන්නේ නැතුව තමන්ගේ මාර්ගවල ගමන් කරමින් දෙවියන් වහන්සේව උදාහස් කරමින් සිටියා. அதாவது தேவனை மறந்துவிட்டு தங்களுடைய வழிக்கூடாக ஜனங்கள் பிரவேசித்தார்கள். දෙවියන් වහන්සේ පවසලා තිබෙනවා මෝසෙස්ගේ කාලේ அதாவது தேவனானவர் சொல்லி இருந்தார் මට අකීකරුණුත් මේ සියලු කාරණා ඒ අයගේ ජීවිත මැදට පැමිණෙන්නට යනවා. அதாவது மோசேக்கு சொன்னார் தேவனானவர் இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் இப்படியான காரியங்களை நான் வர பண்ணுவேன் என்று. කොහොමද දැන් ඔයාලා රෝගයට කැමති නැහැනේ. நீங்கள் நோய்க்கு விருப்பம் இல்லை தானே? ඒක අයිති දෙවියන් වහන්සේ දුන්නව ශාපයටනේ. அது தேவனுடைய சாபமாய் இருக்கிறது. අපිට ඒක ඕනේ නැහැ කියලා කී දෙනෙක් මේ වෙලාව අතොස්සලා எத்தனை பேர் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல போறீங்க? රෝගේ අපිට එපා. ඒක ශාපයක්. நோய் எங்களுக்கு தேவையில்லை, அதே ஒரு சாபமான காரியம். දේව වචනේ මම ඔබට පෙන්වලා දුන්නේ. நான் தேவனுடைய வார்த்தை கூட உங்களுக்கு காட்டுகிறேன். කියන දෙය සුව නොවන තත්වයට යමින් තිබෙනවා. ඒක දීර්ඝ කාලිනව පවතිනා වූ ශාපයක්. அதாவது நோய் என்று சொல்கிறதான இந்த காரியம் இல்லாமல் போய்விடும். இந்த சாபம் இந்த தேவனுடைய கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால வருகிற சாபம் தான் இப்படியான ஒரு காரியமா இருக்கிறது. ඇයි මේ තත්වෙට අද මනුෂ්‍යයා වැටිලා තිබෙන්නේ? ஏன் இந்த நிலைமைக்கு மனிதன் விழுந்து போயிருக்கிறான்? දේව වචනේ උප්පත්ති පොතේ අපි දකිනවා. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கதான பொழுது දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයට මනුෂ්‍යව හැදුවා. தேவனானவர் மனுஷனை அவருடைய சாயலாக படைத்தார் என்பதாக. කන්නට එපා කියපු ගසෙන් ඔහු කාලා දෙවියන් වහන්සේව උදහස් කළා. அதாவது தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதான கனியை சாப்பிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். කී දෙනෙක් මේක දන්නවද? எத்தனை பேருக்கு இந்த காரியம் தெரியும்? ආදම් දෙවියන් වහන්සේ කරන්නට එපා කියපු දේ කළා. ඒක දෙවියන් වහන්සේ ගණන් ගනු ලැබුවා අකීකරුකම. அதாவது ஆதாம் ஆண்டவர் உருவாக்கினான அந்த மனுஷனானவன் தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்தார். அது ஒரு கீழ்ப்படியாமல் இருந்ததான காரியம், அதுவே சாபமாகியது. උපත්ති 3:17 පැහැදිලිව කියනවා. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் දෙවියන් වහන්සේ ආදම්ට කියනවා
தேவனானவர் ஆதாமுக்கு சொன்னார், මම එපා කියපු දේ නුඹ කරලා நான் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை මේ செய்தபடியினால், කරපු ක්‍රියාව නිසා நீ செய்த இந்த வேலையினால் භූමිය ශාප ලබනවා. பூமியானது சாபத்திற்குள்ளாகும். අන්න අකීකරුකම පටන් ගත්තු තැන. அதுதான் கீழ்ப்படியாமை ஆரம்பிக்கப்பட்ட இடம். මේ පොළව මැද්දේ පළවෙනි අකීකරුකම. இந்த உலகத்தின் முதலாவது பாவமான கீழ்ப்படியாமல் இருந்ததான දෙවියන් காரியம். වහන්සේගේ වචනයට පිටුපෑම. அதாவது தேவனுடைய வசனத்துக்கு விலகி ஓடிதான் தருணம். දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි දැන් දීති කතාවේ බලමින් ආවේ. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை உபாகமத்திலே பார்த்து வருகிறோம். අපි මේ වචනේට කීකරුණොතින් ආශිර්වාද එකතු වෙනවා. அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவோமையானால் අපි මේ எங்களுக்கு වචනේට ஆசீர்வாதம். කීකරුණොතින් ශාපය එකතු වෙනවා. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருப்போமையானால் எங்களுக்கு சாபம் வந்து சேரும். මේ ශාපය පටන් ගත්තේ ආදම් නිසා. இந்த சாபம் ஆரம்பிக்கப்பட்டது ஆதாமிலிருந்து. ඔහුගේ වරද නිසා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මුළු සෙනගම පාපයට ලක් වුණා. அதாவது அவர் செய்ததான பிழையின் நிமித்தமாக முழு உலகமும் சாபத்துக்குள்ளானது. දැන් රෝම පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදේ ළඟට අපි එනවා. ரோமரினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம். ඔයා ගොඩක් දක්ෂ නම් ඉක්මනින් පෙරලා ගන්නට ඕන. රෝම 5:12. එහෙයින් එක් මිනිසෙකු කරුණු කරගෙන පාපයත් පාපයේ කරුණු කරගෙන මරණයත් ලෝකයට ඇතුළු වුණාක් මෙන් සියලු මනුෂ්‍යයන් පව් කළ බැවින් සියල්ලන් කෙරේ මරණය පැමුණුණා. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. එක ආදම් නිසා සියලු මනුෂ්‍යයන්ට දුක් විඳින්නට වුණා. ஒரு ஆதாமின் நிமித்தமாக இருக்கிறதான மனித குலத்திற்கே ஒரு சாபம் வந்தது. දැන් සමහරට ඔබ හිතනවා ඇති ස්වාමිනේ ආදම් වැරදි කළේ. ඇයි මම? அதாவது நீங்கள் நினைக்கலாம் ஆதாம் தன்னை பிழை செய்தார்னா, එක මනුෂ්‍යෙක් නිසා ලෝකයට පාපය ආවා. ஒரு மனுஷனின் நிமித்தமாக உலகத்திற்கு சாபம் வந்தது, ශාපය ආවා. சாபம் வந்தது, මරණය ආවා. மரணம் வந்தது. බලන්න කොච්චර භයංකර දෙයක්ද. இவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் என்று ඔබ විශ්වාස කරනවද ඔබට එක ජීවිතය තිබෙන්නේ කියලා? நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு ஜீவியம் தான் இருக்கிறது என்று කී දෙනෙක් විශ්වාස කරනවද? எத்தனை பேர் මේ விசுவாசிக்கிறீங்க? ජීවිතේ සැබවින්ම සතුටෙන් ඉන්න නැත්නම් ප්‍රීතියෙන් සනසීමේ සමාදානයෙන් ඉන්න නැත්නම් මේ ලෝකේ මොන ආශිර්වාදයක්ද? அதாவது இந்த ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷமாக குணமில்லாமல் சுகத்தோடு இருக்கிறதை விட வேற என்ன தேவை என்று நீங்க நினைக்கிறீங்களா? ලෝකේ මනුෂ්‍යයන්ට මේක නියමව තිබුණා. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්ට මේක අදාළ නැහැ. உலகத்தில் வாழ்கிறதான மனுஷர்களுக்கு அப்படியாக இருந்தால் தேவனுக்குள்ளாக இருக்கிற மனுஷர்களுக்கு அப்படி ඔව් இல்லை. සත්‍යතාවෙන් සත්‍යතාවයට එනවා. அவங்க சத்தியத்திற்குள்ளாக ඔව් දැනගන්නෙන් දැනගන්නට එනවා. அவங்க அறிந்து கொள்கிறார்கள். ඒ නිසා සියලු ශාපයෙන් දේවසන ගැලියට එනවා. அதனால அவர்கள் எல்லா விதமான சாபத்திலிருந்தும் வெளியே வருகிறார்கள். හලෙලූයා. ஹல்லேலூயா. දැන් මම මේ කියමින් ඉන්නේ රෝගය කොහොමද මනුෂ්‍යයන් වන අපිට ලං වුනේ කියලා. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் நோய் என்கிறத காரியம் எப்படி மனுஷனுக்குள்ளாக வந்தது என்பதாக. දෙවියන් වහන්සේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදයේ ද්විතීය කතාවේ පැහැදිලිව කිව්වා මම නුඹලාට කාරණා දෙකක් උඹලා ඉදිරියේ තබනවා. உபாகமம் 26லே அவர் சொல்லி இருக்கிறார், අකීකරුණොත් තමයි ශාපය. நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் சாபம். අවාසනාවට ආදාම මේක තමයි තෝරගත්තේ. அதனால் ஆதாமும் அதே தான் தேர்வு செய்தார். ඒ නිසා අද දවසේ අද අපි ඒකට පංගුකාරත්වයේ ලබන අපි අකමැති. அதன் நிமித்தமாக நாங்களும் அதற்கு பங்குள்ளவர்களாக மாறியுள்ளோம். දැන් දෙවියන් වහන්සේ එක්ක ගොඩක් කේන්ති ඇතිවාලට. இப்பொழுது உங்களுக்கு தேவன் மேல ஒரு கோபம் ஒன்று வந்திருக்கும். බලන්න ස්වාමීනි මම අම්මගෙන් ඉපදිලා ඇද්දි මම කරපු පව් මොනවද? நான் என் அம்மாவின் வயிற்றில இருந்து தானே பிறந்தேன். நான் செய்த பாவம் என்ன? මට තව වෙනකන් සැරෙන් සැරේ ලෙඩ හැදෙනවා. எனக்கு சீக்கிரமாக நோய் வருகிறது அடுத்து. ඔයගේ හදවතින් ඔය ආදාම්ටත් බයිනවා ඇති දෙවියන් වහන්සේටත් බයිනවා ඇති. நீங்க ஆதாமுக்கும் ஏசுவீங்க, தேவனானவருக்கும் ஏசுவீங்களா දෙවියන් இருக்கும். වහන්සේ ශාපේකුත් තියලා. இந்த தேவன் சாபத்தை கொடுத்திருக்கிறார். මම ආශිර්වාදේ ගන්න දෙවියන් වහන්සේ ශාපේකුත් තියලා. தேவன் ஆசீர்வாதத்தை பெற போனால் அவர் சாபத்தையும் கொடுத்திருக்கிறாரு. දැන් මේ ආදම් නිසා මේ පාපය ආව ගමන් දැන් ආදම්වත් අවුච්ච තැන එයාට ගාන්න තරම් කේන්ති ඇතිවාලට. அதாவது ஆதாமின் நிமித்தம் சாபம் வந்தது நிமித்தமாக ஆதாமை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும். මේක ඉතිහාසය. இது
வரலாறு. මේක සිදු වෙනා තියෙන දේ. இது நடந்து முடிந்திருக்கிற காரியம். නම් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ මම සියල්ල අලුත් කරමි කියලා අපේ දෙවියන් වහන්සේ කියන්නේ. அதாவது தேவனானவர் புதிய புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். දැන් කිසි කෙනෙක් බය වෙන්නට එපා. நீங்கள் யாரும் பயப்பட මේ வேண்டாம். වචනේ සත්‍යතාවය වලට එළිදරව් කරනවා. தேவ வார்த்தையினுடைய சத்தியத்தை உங்களுக்கு මේක சொல்கிறேன். තමයි මේ ලෝකෙට උනේ. இதுதான் இந்த உலகத்திற்கு நடந்தது. මනුෂ්‍යගේ අකීකරුකම නිසා ශාපයකට මනුෂ්‍යයන් යටත් වුණා. மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக உலகத்திற்கு சாபம் வந்தது. ඒක පරම්පරාවෙන් පරම්පරාවට එන රෝග වෙන්නට පුළුවන්. அது பரம்பரையாக வந்த ஒரு நோயாகவும் இருக்கலாம். අවුලට යන රෝග වෙන්නට පුළුවන්. அந்த பரம்பரை இல்லாமல் வருகிற நோயாகவும் இருக்கலாம். පුද්ගලයන්ගෙන් තව පුද්ගලයෙකුට යන රෝග වෙන්නට පුළුවන්. ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்காக தொற்றுகிற ஒரு நோயாகவும் இருக்கலாம். රෝගය කියන කාරණාවේ ආවේ අපිට පෙර සිටිය මනුෂ්‍යයන්ගේ පෙර කළ අකීකරුකම් නිසා. அதாவது இந்த நோய் என்கிறதான காரியம் வந்தது அதிலே தேவன் படைத்ததான மனுஷன் செய்த தவறு கீழ்ப்படியாமை நிமித்தமாக. දැන් මම එක ප්‍රශ්නයක් අහන්නට යන ලස්සන අම්මලා මේ ස්ථානේ ඉන්න ගොඩක්. அழகான அம்மாமார் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். ඔයාලගේ දරුවන්ට ගොඩක් ආදරේ. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ඔයාලා அன்பு. මුණ දුන්නු භයානක දේවල් ඔයාලගේ දරුවා මුණ දෙන්නට ඕනේ. එයාලගේ අනාගතේ ලස්සන වෙන්නට ඕන කියලා කී දෙනෙක් ආශාවෙන් බලාපොරොත්තු உங்களுடைய වෙනවා. பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி எந்த விதமான கஷ்டம் வரக்கூடாது என்று நினைக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் என்று கைகளை අද உயர்த்துங்கள். වචනේ එළිදරව ඔබ ආශිර්වාද කරන්නට යනවා. இன்று வார்த்தையினுடைய வெளிப்படுத்தல் என்னவென்றால் நீங்கள் ஆசீர்வாதம். Let me do it properly. මම ඒක හරියට කරලා දෙන්නට යන ස්වාමීන් වහන්සේ කපුගේ හොඳට අහුම්කම් දෙන්න. நான் அதனை சரியாக செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அவதானமாக මම இருங்கள். සේවය කරන දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨ දෙවි කෙනෙක්. நான் வணங்குகிறான் தேவனானவர் நீதி உள்ளவர். දෙවියන් වහන්සේගේ වචනේ එවැනි භයංකර දේ සටහන්ව තිබුණා. தேவனுடைய வார்த்தையிலே பயங்கரமான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் මෙවැනි යහපත් දේ අපේ දෙවියන් වහන්සේ කතා කරලා තිබෙනවා. இந்த நன்மையான காரியத்தை குறித்தும் சொல்லி இருக்கிறார். දැන් මං ඉන්නවා යෙසායාගේ පොතේ 57 වෙනි පරිච්ඡේදයේ. ஏசாயினுடைய புத்தகம் 55வது அதிகாரம் 57 වෙනි පරිච්ඡේදය. 57வது அதிகாரம். දැන් අපි මේක ඉස්සෙල්ලා කියපු ඒවා නිසා සමහරවිට අපේ හිතත් ටිකක් තුවාල වෙන්න ඇති, බය වෙන්නට ඇති. நாங்களுக்கு முதல்ல சொல்லி இருந்தனால எங்களுக்கு ஒரு சில நேரத்துல ஒரு பயமும் ஒரு கஷ்டமாகவும் இருக்கலாம். ඔන්න බලන්න 57 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ ඉඳලා මම 15ට හිමීට කියවන්නට යනවා. 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் மெதுவாக வாசிக்க விரும்புகிறேன். මක්නිසාද උසස්සු උත්කෘෂ්ඨ වූ සදාකාලයේ වසන්නා වූ ශුද්ධය යන නාමය ඇති තනන් වහන්සේ මෙසේ කියනසේක. දැන් මේ කවුද කියන්නේ? இது யார் சொல்லுகிறார்? කවුද මේ කියන්නේ? இது யார் சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ කියනවා. தேவனானவர் சொல்லுகிறார். වචනේ තමිල් වලින් කියමු සිස්ටර්. நித்திய வாசியும் பரிசுத்த என்கிற நாமமும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். කවුද මේ කියන්නේ? කවුද මේ වචනේ? யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறது? දෙවියන් වහන්සේ කියනවා. தேவனானவர் சொல்லுகிறார். ඔන්න බලන්න ඊළඟ කොටස. මම උසස්සු ශුද්ධ ස්ථානයේද යටාතුන්ගේ ආත්මය ප්‍රාණවත් කරන්නට, පොඩි වී සිටින්නන්ගේ සිත ප්‍රාණවත් කරන්නට, තැළුණා වූ යටාත් ආත්මයක් ඇත්තා සමග වාසය කරමි. මම සදාකල්ම විවාද නොකරන්නෙමි. සෑම කල්හිම උදාස්ව නොසිටින්නෙමි. එසේ සිටියොත් මා ඉදිරියේ ආත්මයද මා විසින් මැව් ප්‍රාණයද ක්ලාන්ත වී යන්නේය. ඔහුගේ තණ්හාවේ වරද නිසා මම උදාස් වී ඔහුට පහර දී සැඟවි උදාස්ව සිටියෙමි. එහෙත් ඔහු හිතුවක්කාරව තමාගේ සිතේ මාර්ගයෙහිම ගියේය. මම ඔහුගේ මාර්ග දුටිමි. ඔහු සුව කරන්නෙමි. මම ඔහුට මඟ පෙන්වා ඔහුටත් ඔහු සමග වැළපෙන්නන්ටත් නැවත සැනසීම දෙන්නෙමි. මම තොල්වල ඵල උපදවමි. දුර සිටින්නාටත් ළඟ සිටින්නාටත් සමාදානය වේවා, සමාදානය වේවා. මම ඔහු සුව කරන්නෙමි. ස්වාමීන් වහන්සේ කියනසේක. ஆமென். Wow. Read it, please. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் හොඳ දැනුම්කම් දෙන්න.
பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காகவும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்காகவும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகும். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபத்தினால் கோபித்தேன். நான் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களின் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. කීදෙනෙකුට වැටහෙනවද? எத்தனை பேருக்கு விளங்கினது? දෙවියන් වහන්සේව මනුෂ්‍ය උදහස් කළත් தேவனான மனுஷனை உருவாக்கி අපිට සිටින්නේ මහත් ප්‍රේමණීය දෙවි කෙනෙක්. எங்களுக்கு இருக்கிறது மிகவும் அன்பான ஒரு தேவன். ලස්සන අත් දෙක එකතු කරලා දෙවියන් වහන්සේට ලස්සන අත්පොලසනයක් දීලා எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஹalleluya. ඔයාගේ මගේ දෙවියන් වහන්සේ කොච්චර යහපත්ද? உங்களுடைய என்னுடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன். උන්වහන්සේව යහපත් බව රස බලා දැනගන්නට පුළුවන්. நீங்கள் அவரை ருசி பார்க்க வேண்டும். බලන්න දෙවියන් වහන්සේ මෙහෙම කියනවා. தேவனானவர் இந்த இடத்துல இப்படி சொல்றார். යටහතුන්ගේ ආත්මය ප්‍රාණවත් කරන්නට පොඩි වී සිටින්නන්ගේ සිත ප්‍රාණවත් කරන්නට තැළුණා වූ යටහත් ආත්මයත් ඇත්තා සමග වාසය කරමි. මම සදාකල්ම ඔහු සමග විවාද නොකරන්නෙමි. සෑම කල්ලිම උදහස්ව නොසිටින්නේමි. நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. எத்தனை பேர் வலது கையை கொண்டு வந்திருக்கீங்க? Who has brought you a right hand? කවුද දකුණු අත ගෙනාවේ? எத்தனை பேர் வலது கரத்தை கொண்டு வந்திருக்கீங்க? right. ඔයාලා ඔක්කොම හැරලා ඉන්නවා. நீங்கள் எல்லாரும் விழித்திருக்கிறீர்கள். මම කිව්ව පූර්ණ දැනගැනීම තමයි ඔයාලා නිදහස් කරන්නට යන්නේ. நான் இன்றைய நாள் உங்களை விடுதலையாக்கி அனுப்பத்தான் பார்க்கிறேன். சாத்தான்ට නම් කොහොමත්ම ඉඩ දෙන්නට එපා ඔයගේ ඔළුව අත ගන්න. உங்களுடைய நீங்கள் ஒரு நாள் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலே. එක්තරා දේශකෙක් මේම කිව්වා. தேவனுடைய தாசர் இப்படியாக சொன்னார். දේශනා කරද්දී එක්කෙනෙක් හොඳටම නිදිලු. அவர் போதிக்கிறதான பொழுது ஒருத்தர் இப்படி தூங்கி கொண்டிருந்தாராம். සරින් සරේ එහෙම පහත් වෙනවලු බිම. அவர் இப்படியாக தூங்கி கொண்டிருந்தாராம். ඊට පස්සේ ඒ පාස්ටර් එයාව නැගිටවල හැවල මොකද මං නිදාගන්නේ? அந்த பாஸ்டர் அவரை எழுப்பி கேட்டார், ஏன் நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ඊට පස්සේ ඒ තරුණයා කිව්වලු අනේ නෑ පාස්ටර් මම නිදාගත්තේ නෑ. ඉතින් දූතයෙක් ගියා ඒ යන පාට මං ඔළුව නමනවා. அதாவது இந்த இடத்துல நான் தூங்கல பாஸ்டர், நான் இந்த இடத்துல தூதர் போனாரு, அதனால நான் அவர் போற நேரத்துல இப்படி தலையை நான் தூக்கத்தினால இப்படி படுத்திருக்கல. அவர் தூதர் அந்த தூதர் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்தது, அதனால அவருக்கு நான் தலை வணங்கினேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த இடத்துல அப்படியானவர்கள் இல்ல தானே. දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය අපි යක්ෂයාට ඉඩක් තියන්නේ නැහැ. தேவனுடைய சபையிலே பிசாசுக்கு இடம் இல்லை. මේක දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. இது தேவனுடைய ஆலயமா இருக்குது. මෙතන ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறார். මාලිගාව சுத்தයි. அந்த எங்களுடைய ஆலயமானது சாத்தான்ට කිසි ඉඩක් නැහැ. அதனால் பிசாசுக்கு இடம் இல்லை. ஹalleluya. ஹalleluya. හොඳයි අපි කතා කරමින් ඉන්නේ අපි අකීකරු වෙලා දෙවියන් වහන්සේව උදාස් කළත් අපේ ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ අපි කෙරෙහි දිගටම ඒ කෝපය තවා ගන්නේ නැති බවයි. அதாவது எங்களுடைய தேவனானவர் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்து அவர் எங்களுக்கு கொடுத்த சாபத்தின் நிமித்தம் இன்னும் அவர் எங்கள் மேல் கோபமாக இருக்கிற தேவன் அல்ல என்பதாக. මෙතන 16 වෙනි පදයේ 18 වෙනි පදයේ අපි දකිනවා 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. ඔහුගේ මාර්ග දුටුමි. நான் உன்னுடைய வழியை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்.
අපේ දිව්‍යන් වහන්සේ අපේ මාර්ග දකිනවා. தேவனானவர் எங்களுடைய வழியை பார்க்கிற தேவனானவராய் இருக்கிறார். ඒක නිසා තමයි අපි අලුත් කිස්මේ දකින්නේ අපි අවිශ්වාස වුණත් උන්වහන්සේ විශ්වාසව උන්වහන්සේ ධර්මිෂ්ඨව ඉන්නවා කියලා. அதாவது நாங்கள் அதுதான் பார்க்கிறோம். எங்களுடைய தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் அவிசுவாசிகளாய் இருந்த பொழுது අපි අපේ ජීවිතය අකීකරු වෙලා වරින් වර දෙවියන් වහන්සේ උදහස් කළත් අපි වරින් වර රෝග වුණත් ස්වාමින් වහන්සේ අපිව නිරන්තරයෙන් සුව කරන්නට කැමති දෙවි කෙනෙක්. தேவனானவர் நாங்கள் திரும்பவுமாக நாங்கள் வியாதிப்படுகிற பொழுதும் தேவனானவர் எங்களை மன்னித்து எங்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். දේව සෙනග මේ සන්ධ්‍යා කාලේ දැනගන්නට එනවා අපේ දෙවියන් වහන්සේ කැමති අපි සුවෙන් ඉන්නවට. எங்களுடைய தேவனானவருக்கு விருப்பம் நாங்கள் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று. දෙවියන් වහන්සේ කැමති අපි සුවෙන් ඉන්නවට. தேவனானவருக்கு விருப்பம் நாங்கள் சுகத்தோடு ඔබ இருப்பது. ළඟ ඉන්න කෙනාට කියන්න. நீங்கள் அருகில் இருப்பவர்கள் சொல்லுங்கள், මම සුවෙන් ඉන්නවට. அருகில் இருப்பவர்கள் சொல்லுங்கள், நான் சுகமடைய விரும்புகிறேன் என்று. පාස්ටර්වා මෙයාලට ගොඩක් අද බත් දීලා තියෙනවා. பாஸ்டர், நீங்க உங்களுடைய விசுவாசிகளுக்கு நிறைய சோறு கொடுத்துருக்கீங்க. ඔව්. ගොඩක් බත් දීලා තියෙනවා. அதிகமாக சோறு கொடுத்துருக்கீங்க. ඒ නිසා යාලට දැන් මුකුත් කතා කරන්නත් බෑ වගේ. அதனால அவங்களுக்கு ஒன்றும் பேச முடியல. அப்ப එහෙම දුන්නත් කමන්නේ වට අග්ගාල යාලව එක්කන් ආපු නිසා සමාලාට ඒවා තාම හපනවා වෙන්න පුළුවන්. அது நீங்க சீக்கிரம் கூட்டிட்டு வந்தனால இன்னும் அது செமிப்பாடு. ඔයාලට හයියෙන් කතා කරන්නට පුළුවන්. உங்களுக்கு சத்தமாக பேச ඒ නිසා முடியும். ළඟින් ගෙනාට කියන්න දෙවියන් වහන්සේ කැමති මම සුවෙන් ඉන්නවට. உங்களுடைய பக்கத்தில் இருப்பவர் சொல்லுங்க, நான் தேவனுக்கு මේ விருப்பம், වචනාල நான் තමයි சுகமடைய. කැමති වෙන්නේ කියලා දෙවියන් වහන්සේගේ මේ කරුව සිහි කළා. அதாவது இந்த கண்களிலே எங்களுடைய தேவனானவருடைய ஆசீர்வாதத்தை சுகத்தை මේ பார்க்க போகிறோம். වචනවල තමයි හාස් කැමති වෙන්නේ. අල්ලගන්න. எங்களுடைய வாயில் தான் அற்புதம் இருக்கிறது என்று நாங்கள் அதனை பிடித்துக் கொள்ள வேண்டும். හලෙලූයා. ஹல்லேலூயா. වියමස්ථාවේ එලෙස භයංකර දේ ලියලා තිබුණා. நியாய பிரமாணத்திலே பயங்கரமான காரியம் எழுதி இருந்தாலும் අපේ දෙවියන් වහන්සේ සිද්ධුණු වන දෙවි කෙනෙක්. எங்களுடைய தேவனானவர் இரக்கம் உள்ள தேவனாய் මම இருக்கிறார். මනුෂ්‍ය සමග දිගටම වාද කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ அவர் වචනේ சொல்லுகிறார், පොරොත්තු වෙනවා. நான் மனுஷனோடு அதிகப்படியாக வழக்காட මම மாட்டேன், සමග දිගටම උදහස් වෙන්නේ නැල්ලු. அவர்களை நான் தினமும் அப்படியாக விட மாட்டேன் என்று. මම ඔව්ව සුව කරනවා. நான் அவர்களை சுகப்படுத்துவேன், ඔව්ගේ මාර්ග මම දකිනවා. நான் அவருடைய வழிகளை பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ඔව් සමග වැළපෙන්නන්ටත් සමාදානය දෙවියන් වහන්සේ அவர் දෙනවා. எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔව්ව සියල්ලන්ම සුව කරනවා. தேவனானவர் உங்களை எல்லாரையும் சுகப்படுத்த விரும்புகிறார். අපි හොඳට දන්නවා. எங்களுக்கு தெரியும், අපි කුඩා කාලේ අපි අසනීපුණොත් අපිට වඩා රිදෙන්නේ අපේ අම්මට. நாங்கள் சின்ன காலத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு சுகவீனம் இருக்குமேயானால் அதிகப்படியாக கவலைப்படுவது அம்மா. எத்தனை பேர் அதை ஒப்புக்கொள்கிறீர்கள்? අසනීපුණොත් දරුවට වැඩි වේදනාවක් දැනෙන්නේ අම්මට. பிள்ளையை விட அம்மாவுக்கு தான் அதிக வேதனையாக இருக்கும். කවුරු හරි කෙනෙක් අන්තරා වුණොත් අපි දන්නවා මේ මරුණ කෙනා මරුණා ඉන්න අයට ලොකු වේදනාවක්. அது இல்லாமல் போனவங்களுக்கு அது தெரியாது, அது இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ඒ නිසා තමයි දිව්‍යන් වහන්සේගේ වචනේ මෙහෙම කියන්නේ. அதனால தான் தேவனுடைய வார்த்தை, මම ඔව්ට මඟ පෙන්වා, நான் அவர்களுக்கு வழியை காண்பிப்பேன், ඔව්ට ඔව් සමග වැළපෙන්නන්ටත්, நான் அவர்களுக்கு ඔව් සමග වැළපෙන්නන්ටත් என் வழியை அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் නැවත සැනසීම දෙන්නට යනවා. திரும்பவுமாக அவர்களுக்கு நான் ஆறுதலை அளிப்பேன் என்று. හලෙලූයා. ஹல்லேலூயா. දැන් ස්වාමීන් වහන්සේගේ මේ කාර්යය දැන් ටික මොහොතකට ඉස්සෙල්ලා සාක්ෂියක් දරුවා. நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக சாட்சி ஒன்றை கேட்டோம். යක්ෂයා උනන්දුනේ ඇගේ ප්‍රාණය අය කරගන්න. அதாவது பிசாசானவன் ரொம்ப போராடினான் அவருடைய ஆவி எடுப்பதற்கு. දෙවියන් වහන්සේගේ වචනය පැහැදිලිව யோப்ගේ පොතේ අපි දකිනවා. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் உண்மையாக பார்க்க முடியும் யோபுவினுடைய කොයම් புத்தகத்தில். මිනිහක් නියම කාලයේදී කපලා අටුවේ රැස් කරනවා වගේ අපි වයසින් පූර්ණව තමයි සෝනට යන්නට යන්නේ. அதாவது தேவன் நியமித்த காலத்தில் அவருடைய நேரத்திலே தான் எங்களுடைய மரணம் நிகழும். කී දෙනෙක් විශ්වාස කරනවද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මම සුවෙන් ඉන්න එක කියලා? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனானவர் நான் சுகத்தோடு இருக்க මම விரும்புகிறார் ඒක என்று? ඔබට පෙන්වන්නට යනවා. நான் அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். උන්වහන්සේගේ වචනේ අපි යෙසාය 57 වෙනි පරිච්ඡේදයේ දැක්කා. ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ සෙනගව සුව කරනවා. அதாவது ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தேவனானவர் தங்களுடைய ஜனங்களை குணப்படுத்தினார். කොච්චර වැරදි කළා. நாங்கள்
எவ்விதமான பாவம் செய்தாலும் பிழை செய்தாலும் ආදි මව්පියන් කොච්චර වැරදි කළා எங்களுடைய ஆதி பெற்றோர்கள் எவ்வாறான பிழை செய்தாலும் අපේ අම්මා තාත්තා කොපමණ වැරදි කළා எங்களுடைய அம்மா அப்பா எந்த விதமான பிழை செய்தாலும் දෙවියන් වහන්සේ කැමති අපට සුවය දෙන්නට தேவனானவருக்கு விருப்பம் எங்களுக்கு சுகத்தை ඒ கொடுப்பதற்கு රෝගය කියන ශාපයෙන් අපිව නිදහස් කරන්නට දෙවියන් වහන්සේ කැමති நோய் என்கிறதான சாபத்திலிருந்து எங்களை விடுவிக்க தேவனானவர் விரும்புகிறார் ඒසයි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මේ පදවල අන්තර්ගතයෙන් අපි ඉගෙන ගත්තේ இதனால் தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தை இதனூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ස්වාමීන් වහන්සේ අපිව සුව කරන බව தேவனானவர் எங்களை எவ்வாறு சுகப்படுத்துகிறார் என்று හalleluya ලස්සනත් පොළසනාදය දෙන්න දෙවියන් වහන්සේට මහිම கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம் give glory to god hallelujah උප්පත්තිපදයේ 3 වෙනි පරිච්ඡේදයේ අපි බලමින් සිටියා ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் මේ ආදම් පව් කරපු වෙලේ දෙවියන් වහන්සේ මෙයාට දඬුවම් කළා அதாவது ஆதாம் பிழை செய்தது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார் නමුත් දෙවියන් වහන්සේ එක්තරා එළිදරව්වක් දුන්නා ஆனாலும் தேவன் ஒரு வெளிப்படுத்தலை அந்த இடத்துல கொடுத்தார் කෙනෙක් මොහොතේ හැවුම්කම් දැන් තමයි අපි පොයින්ට් එකට ඇවිල්ලා තිබෙන්නේ இப்பொழுதுதான் நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு මේ வந்திருக்கிறோம் කොටස අනිවාර්යයෙන්ම අතහැර ගන්නට එපා இதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය වල හැම කෙනෙක්ම ආශිර්වාද ලබන්නට இதனை ඕන பெற்றுக்கொள் அவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆசீர்வாதத்தை දැන් பெற்றுக்கொள்ள අපි வேண்டும் තියෙන වැදගත්ම කොටසට இப்பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு දැන් வந்திருக்கிறோம் අපි ඉන්නවා நாங்கள் இருக்கிறோம் 3 වෙනි පරිච්ඡේදයේ 3ஆம் அதிகாரம் 15 වෙනි පදේ 15ஆம் வசனத்திலே கிவன் උප්පත්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ මම කියවන්න උප්පත්ති මම සිස්ටර් කිව්වා දුව කිව්වා உனக்கும் ஸ்திரீக்கும் உன் விச்சுக்கும் அவள் விச்சுக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் දෙවියන් වහන්සේ එළිදරව්වක් දෙනවා මේ වංශයක් මේ සාතන්ගේ හිස පොඩි කරන බව அதாவது தேவனானவர் இந்த இடத்தில் ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார் அதாவது உன் தலையை நசுக்குவார் என்று ඔගේ බයිබලයේ එහෙම තියෙනවද உங்களுடைய வேதாகமத்தில் அப்படி இருக்கிறதா මේ වංශයක් එක වංශයක් මේ සාතන්ගේ හිස පොඩි කරන බව அதாவது அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று දෙවියන් වහන්සේගෙන් මනුෂ්‍යව ඈත් කරන මේ සාතන් ගැන දෙවියන් වහන්සේ එක්තරා එළිදරව්වක් දෙනවා அதாவது தேவனானவர் படைத்த மனுஷனை பிசாசு வேறு பிரிக்கிறதான பொழுது தேவனானவர் கொடுக்கிறார் මේ සාතන්ගේ හිස පොඩි කරනවලු அதாவது இந்த பிசாசினுடைய தலையை நசுக்குவார் என்று தேவனானவர் சொல்லுகிறார் දැන් අපි everything ගලාති 3 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் திருப்பிக் கொள்வோம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16 වෙනි පදේ සහ 17 වෙනි පදේ පළවෙනි කොටස කියවද්දී අපි දකිනවා அதாவது 16ஆம் வசனத்துக்கு ඒ වංශය ක්‍රිස්තුස් වහන්සේලු அந்த வம்சமானது இயேசு கிறிஸ்துவானவர் என்று අපි ඒක කියමු அதை நாங்கள் வாசிப்போம் ඉතින් පොරොන්දු දෙන ලද්දේ ආබ්‍රහම්ටත් ඔහුගේ වංශයත් බොහෝ දෙනෙකුට මෙන් වංශයන්ට යයි නොකියා එක්කෙනෙකුට මෙන් නුඹේ වංශයට යයි උන්වහන්සේ කියනසේක ඒ වංශය නම් ක්‍රිස්තුස් වහන්සේය ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிக்கும் அநேகரை என்று சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே මේ වංශය කවුද இந்த வம்சம் யாருடைய வம்சம் මේ වංශය කවුද இந்த வம்சம் யாருடையது මේ සාතන්ගේ හිස පොඩි කරන්නට දෙවියන් වහන්සේ පත් කරන ලද වංශය කවුද சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட வம்சம் எது கிறிஸ்துவே හalleluya හalleluya දැන් අපි එළිදරව් ලබන්නට යන වෙලාව இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்கிறதான நேரம் මට පොඩි මතක් කිරීමක් කරන්නට ඉඩ දෙන්න எனக்கு ஒரு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் කිව්වා කීකරුණොත් ආශිර්වාදය කීකරුණොත් ශාපය කියලා කිව්වා அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாவிட்டால் சாபமும் දීතිය කතාව 28 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ ඉඳලා 15ට කිව්වා කීකරුණොතින් ලැබෙන කාරණා මැද්දේ භයානක රෝග තියෙනවා කියලා. அதாவது கீழ்ப்படியாமல் இருக்கிறதினால் வருகிற பயங்கரமான சாபத்தை குறித்து நோயை குறித்து பார்த்தோம். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ තම අපි ඉදිරියට එද්දී අපි දැක්කා அதுக்கப்புறம் நாங்கள் இங்கு சற்று வருகிறதான பொழுது பார்த்தோம். මෙසේ තිබුණා දෙවියන් වහන්සේ සදාකාලම අපිත් එක්ක වාද කර කර ඉන්නේ නැහැ. උන්වහන්සේ අපිව සුව කරන බව. அதாவது अनेகமான நேரங்களில் தேவன் எங்களோடு வழக்காடி கொண்டே இருப்பதில்லை. அவர் எங்களை சுகப்படுத்துகிறார். කරපු වැඩේ නිසා දෙවියන් වහන්සේ උට දඬුවමක් දෙනවා. එක්තරා වංශයක්
තාගේ හිස පොඩි කරනවා කියලා. அதாவது ஆதாம் செய்த பிழையின் நிமித்தமாக ඒ වංශයේ ක්‍රිස්තුස් වහන්සේලු அந்த ஒரு வெளிப்படுத்தலை அந்த இடத்துல கொடுத்தார். பிசாசானோருடைய தலையை இயேசு கிறிஸ்துவானவர் நசுக்குவார் என்று. හලලූයා හලලූයා. දැන් අපි ගලාති 3:13ට ඇවිදින් ඉන්නවා. இப்பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் ගසක එල්ලෙන සියල්ලෝ ශාපලද්දෝ යයි ලියා තිබෙන ලෙස ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා ශාපයක් වී ව්‍යවස්ථාවේ ශාපයෙන් අප මුදාගත්සේක. ஆமென். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹalleluya. ලස්සනත් පොළසනාදයක් දෙන්න. அழகான ஒரு கரகோஷத்தை செலுத்துங்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் එදා කල්වරියේදී இந்த சிலுவையிலே මෙවැනි කුරුසියක් මත ජීවිතේ පූජා කරලා இந்த மாதிரியான ஒரு சிலுவையிலே தன்னுடைய வாழ்க்கையை ලෝකයට ප්‍රකාශ කළේ உலகத்துக்கு அவர் சொன்னதான காரியம். ගසක එල්ලන ලද සියල්ලෝම ශාපයක්ලු. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சாபத்தை உடையவன் என்று. උන්වහන්සේ සියලු ශාපයන් උන්වහන්සේ පිට දරලා அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் பெற்றுக்கொண்டு සියලුම ව්‍යවස්ථාවේ ශාපයෙන් උන්වහන්සේ අපිව නිදහස් කරලා எல்லா තිබෙනවා. நியாய பிரமாணத்திற்கும் சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று. ඉතින් කැමතිද ජේසුස් අත්පල සන්නාදයක් දෙන්න? எத்தனை பேருக்கு விருப்பம் தேவனானவருக்கு ஒரு கரகோஷத்தை செலுத்துவதற்கு? හalleluya හalleluya. අර භයංකර සියලු රෝග වලින් ක්‍රිස්තුස් වහන්සේ අපිව නිදහස් කරලා තිබෙනවා. அந்த பயங்கரமான எல்லா விதமான நோயிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலை கொடுக்கிறார். ව්‍යවස්ථාවේ සටහන්ව තිබුණු සියලු ශාපයෙන් පාපයෙන් උන්වහන්සේ කුරුසියේ මත එල්ලිලා අපේ ශාපය අපේ පාපය දරලා අපිව නිදහස් කරලා තිබෙනවා. ஆமென். நியாய பிரமாணத்திலே எழுதி இருக்கிறதான எல்லா சாபத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பலியாகி எங்களை மீட்டுக் கொண்டார். අපි ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දේශනා කරන්න මේ දේශයට ආවේ. இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து பிரசங்கிப்பதற்காகவே இந்த இடத்திலே நான் ඔබට இவ்வளவு காரியங்களை ශාපයක් சொன்னேன். නැහැ. உங்களுக்கு சாபம் இல்லை. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේක කුරුසිය ඇන ගහලා ඉවරයි. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டார். මම දැන් කිව්වොත් ඔබ නිදහස් කියලා කී දෙනෙක් විශ්වාස කරනවද? எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நீங்கள் இந்த இடத்தில் விடுதலை பெற்றீர்கள் රෝගයට என்று? මම කැමති නෑ. රෝගය මට එපා. வியாதிக்கு நான் விருப்பம் இல்லை, எங்களுக்கு வியாதி தேவையில்லை. කී දෙනෙක් ආමෙන් කියලා කියනවද? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லப்படுவார்கள்? නියඬව ඉන්න අය නැවත ශාපේ ගෙදර අරන් යන්නට එපා. ඒක මෙතන තියලා යන්න. அமைதியாக இருந்த சாபத்தை வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம். අපිට ඕන නිදහස් කරලා ඔබ සමාදානෙන් ගෙදර යවන්නට ඕන. எங்களுக்கு வேண்டும் உங்களை விடுதலையாக்கி உங்களை சந்தோஷத்தோடு இருக்க அனுப்ப. ඔබගේ සියලු වියගස් මෙහෙ තියලා යන්න. உங்களுடைய எல்லா பாரங்களையும் இந்த இடத்துல இறக்கி வைத்துவிட்டு ඔබ දැන් පිළිගන්නට ඕන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසියේ ඔබේ ශාපය ඇනගස්සලා ඉවරයි. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். අපි දැන් කොලොස්සි පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ පද දෙකක් කියවන්නට நாங்கள் යනවා. கொலோசியருடைய புத்தகம் කොලොස්සි දෙවෙනි පරිච්ඡේදය. 2ஆம் அதிகாரம் listen very carefully. හොඳට ඇහුම්කම් දෙන්න. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 13 වෙනි පදේ ඉඳලා නුඹලාගේ වරදවල මාංශිය චර්මච්ඡේදයේදී මැරී සිටියා වූ නුඹලා උන්වහන්සේ සමග ජීවත් කරවුසේක. එසේය උන්වහන්සේ අපේ සියලු වරද අපට කමා කළසේක. read it please. කොලොසි 2:13. உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக மன்னித்து நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. දුව ඒකේ අන්තිම කොටස තියෙනවනේ අපේ සියලු වරද කියලා. எல்லாவற்றையும் සියලු වරද எல்லாவற்றையும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. සියලු වරද அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக மன்னிச்சு. හalleluya. ஹல்லேலூயா. මා දැන් ඔබට කිව්වොත් ඔබ ධර්මිෂ්ඨයෙක් කියලා ඔබ පිළිගන්නවද? நீங்கள் இப்பொழுது நீதிமான் என்று මගේ ஏற்றுக்கொள்கிறீர்களா? තර්කය ඔබට තේරෙනවද? මගේ තර්කය ඔබට තේරෙනවද? என்னுடைய தர்க்கம் මේ உங்களுக்கு වචනේ விளங்குகிறதா? මෙහෙම කියනවා. இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, එසේය උන්වහන්සේ
இப்படியாக தேவனானவர் අපේ සියලු වරද අපට කමා කළසේක. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக மன்னிச்சு என்று சொல்லப்படுகிறது. සියලුම වරද எல்லா விதமான அக்கிரமங்களையும் යේසුස් වහන්සේ කමා කරලා තිබෙනවා. இயேசுவானவர் மன்னித்து விட்டார் என்று. ඔබ දැන් කියන්නට එනවද තවත් ඔයා පව්කාරයෙක් කියලා? இல்ல இத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க நான் இன்னும் பாவி என்று. උන්වහන්සේ ඔබ ධර්මිෂ්ඨ කරනවා නම් ඔබ වරදට පත් කරන්නට කිසි කෙනෙකුට බෑ. தேவனானவர் உங்களை நீதிமான்களாய் ஆக்கியிருப்பார், யாராலும் உங்களை பிழை சொல்ல முடியாது. 14 වෙනි පදේ. 14 අපට විරුද්ධව අපට 14 එදිරිව තිබුණා වූ නියෝගවල ලියවිල්ල මකා දමා ඒක කුරුසියේ ඇනගසා අහක් කළසේක. 14வது வசனம், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. හොඳට යමුකම් දෙන්න. கவனமாக கேளுங்க. අපේ සියලු වරද எங்களுடைய சகல பாவங்களையும் උන්වහන්සේ අපට කමා කරලා තිබෙනවා. எங்களுக்கு மன்னித்திருக்கிறார். ව්‍යවස්ථාවේ සියලු නියෝග நியாய பிரமாணத்தில் இருக்கிற උන්වහන්සේ எல்லா කුරුසියේ வியாதிகளையும் ඇනගස්සලා சிலுவையிலே ඒ அறைந்து සියල්ලෙන් எங்களுக்காக අපිව செய்து නිදහස් முடித்து කරලා விட்டார். තිබෙනවා. அதன் நிமித்தமாக நாங்கள் சுகமாகிறோம். දැන් අර ව්‍යවස්ථාවේ අපි කියව භයංකර රෝග වලින් එකක්වත් අපිට ලං වෙන්නට යන්නේ නැහැ. அதாவது நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த பாரமான කීදෙනෙක් කැමතිද වාගේ දකුණු අතෝසොලයි සියලු රෝග වලට ටටා කියන්න? உங்களுடைய எல்லா வியாதிகளுக்கும் பாய் சொல்றதுக்கு எத்தனை ඒ பேருக்கு රෝග விருப்பம்? මට අයිති නෑ. அந்த வியாதி எனக்கு சொந்தம் இல்லை. මක්නිසාද දේව වචනය කියනවා මගේ සියලු වරද උන්වහන්සේ කමා කළා. அதாவது என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ව්‍යවස්ථාවේ අපිට විරුද්ධව තිබුණා වූ සියලු නියෝග මකාදමා ඒක කුරුසියේ ඇනගසලා අහක් කරලා තිබෙනවා. அதாவது நியாய பிரமாணத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் தேவனானவர் எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக அடிக்கப்பட்டு அவர் செய்து முடித்தாயிற்று என்று. දැන් අපි නිදහස්. இப்பொழுது நாங்கள் விடுதலையானவர்கள். මම ඔබට කියන්නට එනවා ඔබ දීර්ඝ කාලීනව සුවෙන් ඉන්නට ඕන කෙනෙක්. இப்போ நீங்கள் அநேக நாட்களாக சுகத்தோடு வாழ வேண்டியவர்கள். ඔබ දීර්ඝ කාලීනව සුවෙන් ඉන්නට ඕන ஆயுசு කෙනෙක්. நாட்களில் சுகமாக வாழ வேண்டியவர்கள். ඔබ ඒ වැරදි වාර්තා පිළිගන්නේ නැති කෙනෙක්. நீங்கள் அந்த பிழையான இது மார்க்கத்தை பின்பற்றவர்கள் இல்ல. දැන් අපි පුරුදු වෙලා ඉන්නවනේ දේව සභාව වුණත් කිමුමක් ගිය ගමන් උනේ දෙන්න වගේ. ஒரு சில காய்ச்சல் வருகிற மாதிரி එහෙම නේද කියන්නේ? அப்படியா சொல்லுவோம். නමුත් අපි දේව දරුවෝ. ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். මට කියන්න බෑ ඒකේ තිබෙන සාධාරණේ කොහොමද එහෙම කියන්නේ? සියලු වරද අපට කමා කළා. எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தார் සියලු எனக்காக. ලියවිල්ල එක කුරුසිය ඇනගාලා ඉවරයි. எல்லா விதமான அக்கிரமங்களையும் மன்னித்து என்னை මම දැන් மன்னித்துக் கொண்டார். සම්පූර්ණයෙන් නිදහස්. நான் இப்பொழுது முழுமையாக යමෙක් விடுதலை ක්‍රිස්තුස් அடைகிறேன். වහන්සේ තුල ඉන්නේ නම් ඔහු අලුත් මැවිල්ලක්. அதாவது நான் இன்றைக்கு உயிரோடு அதாவது புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். කී දෙනෙක් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළි අරගෙන තිබෙනවද? எத்தனை பேர் இன்று இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கைகளை உயர்த்தி காட்டுங்கள். දැන් ඔබ විශ්වාස කරනවද ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඉන්න නිසා ඔබ අලුත් මැවිල්ලක්? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள், நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் என்று. යේසුස් වහන්සේව දැනගන්නට ඉස්සර වෙලා இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ශාපය අපි ගැන ගහලා තිබුණේ. சாபம் எங்களுக்காக இருந்தது. දැන් යේසුස් වහන්සේව මම ඔබ දැනගත්තට පස්සේ இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு යේසුස් ශාපය අරගෙන இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய சாபங்களை வாங்கிக் கொண்டு ගැන ගහලා තියෙනවා. சிலுவையிலே எங்களுக்காக மரித்தார். නිදහස්. இப்பொழுது நான் விடுதலை அடைந்தேன். ළඟින් ඉන්නකනට කියන්නේ பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுங்க, නිදහස්. හලෝ இப்பொழுது நான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்று. හලෝ මම නිදහස්. இப்பொழுது நான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்று. මම නිදහස්. நான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்று. යේසු මාව නිදහස් කළා. இயேசு கிறிஸ்துவானவர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். අවස්ථාවේ සිල්ව ශාපයෙන් මාව නිදහස්. நியாய பிரமாணத்தில் இருக்கிற சகல சாபங்களிலிருந்தும் தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். යේසුස් වහන්සේ දැන් මගේ ස්වාමීන්. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய යේසුස් தேவன். වහන්සේ මගේ ගැලුම් කරු වෙලා அவரே සිල් ශාපයෙන් පාපයෙන් උන්වහන්සේ ඔයාව නිදහස් කළා. මාව නිදහස් என்னுடைய කළා. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவங்கள் மீதல்கள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு அவர் எனக்காக பலியாக எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். මම නිදහස් වීමේ ප්‍රීතිය නිසා තමයි අද දවසේ මේ කෑ ගහන්නේ. ඔයාලා ඒක භුක්ති විඳින්නට ඕන. என்னுடைய விடுதலையின் சந்தோஷத்தின் நிமித்தமாக இன்று நாள் தான் நான் உங்களோடு இவ்வளவு சத்தமாக பேசுகிறேன். අද දවසේ අපිට තිබුණු හැම වැඩක්ම දාලා අපි මෙතනට ආවේ. இன்றைய நாளிலும் எங்களுக்கு இருந்த எல்லா வேலைகளையும் ඔයාලා விட்டு நாங்கள் හිටපු තලයෙන් තව තලයක් වල උඩට ගෙනෙන්නට. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களை
உங்களை கொஞ்சமாக மேலே கொண்டு வருவதற்கு. ඔබ දැන් ළඟ ඉන්න කෙනාට කියන්න තවත් මම පව්කාරයෙක් නෙමෙයි. நீங்கள் பக்கத்தில் இருப்பவருக்கு சொல்லுங்கள் நான் இன்னும் பாவி அல்ல என்று. යේසු මාව නිදහස් කරලා இயேசு තියෙනවා. கிறிஸ்துவானவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ මේ කරුවන් අද උදාසින්දලා කිව්වේ හොඳ දේ කතා කරන්න හොඳ දේ සිදු වෙන්නට යනවා. அதனால் தான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவனுடைய தாசர்கள் சொன்னார்கள் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்று. ඔබ තවත් පව්කාරයෙක් නෙමෙයි. ඔබ තවත් ශාපයකට යටත්ව ඉන්න කෙනෙක් නෙමෙයි. நீங்கள் இன்னும் பாவியானவர்கள் அல்ல, சாபத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். සුවය දීර්ඝ කාලිනව භුක්ති විඳින්නට ඕන. நீங்கள் சுகத்தோடு அநேக நாட்கள் வாழ வேண்டும். හලෙලූයා. ஹalleluya. පිළිගන්නට කැමතිද? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? මෙතන පල්ලියෙන් ආයමත් එළියට ගියාන් පස්සේ කියන්නට එපා. මේ කකුල පොඩ්ඩක් රිදෙනවා, මේ කකුල පොඩ්ඩක් රිදෙනවා, මේ අත රිදෙනවා, මේ රිදෙනවා, පපුව රිදෙනවා. நீங்கள் இந்த சபையிலிருந்து வெளியே போன பிறகு சொல்ல வேண்டாம் எனக்கு இந்த கால் கொஞ்சம் வலிக்குது, இந்த கால் கொஞ்சம் வலிக்கிறது என்று. මගේ කොටස උනේ என்னுடைய பகுதியானது දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියලා තිබෙන කාලකන ඔයාලට පැහැදිලි කරලා දුන්නා. அதாவது தேவனுடைய வார்த்தையில் என்ன எழுதி இருக்கிறதோ அதனை உங்களுக்கு வெளிப்படுத்துவது. මම හරිද? நான் சரியா? මම දැන් මේ බයිබලයේ වචන අරගෙන තමයි ඔයාලට තේරුම් කරලා දුන්නේ. நான் இந்த வேத வார்த்தையிலிருந்து தான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். ඒකට තමයි අපේ නායකතුමා අපිට මට අවස්ථාව දුන්නේ ඒ ගැන ගුරුහරුකමක් දෙන්නට කියලා. அதனால் தான் என்னுடைய போதகர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை දැන් මගේ கொடுத்தார். කොටස අවසන් වෙන වෙලාව. இது என்னுடைய பகுதி இப்ப நிறைவுக்கு දැන් வர ඔයාගේ போகிறது. කොටස இப்பொழுது உங்களுடைய பகுதியாக ළඟින් ඉන්න කෙනා නැගිටලා ඉන්නවද බලන්න. பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பி හොඳම දේ අතහැර ගන්නට එපා. நல்லதை விட்டுவிட வேண்டாம். දැන් ඔයාගේ කොටස இப்பொழுது உங்களுடைய பகுதி දේව වචනේ කිව්වේ සියලුම ශාප සියලුම පාප කුරුසියන ගහලා ඉවරයි. அதாவது தேவனுடைய வார்த்தையிலே எல்லா சாபங்களையும் எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிச்சு எங்களுக்கு செய்து முடித்து விட்டார். ඔයාට පුළුවන් ද බය නැතුව දැන් කියන්න ඔව් සුවය මට අයිති. இப்பொழுது உங்களுக்கு பயம் இல்லாமல் சொல்ல முடியுமா சுகம் எனக்கு சொந்தமானது. පරම්පරාවේ ශාපයෙන් මම දැන් නිදහස්. பரம்பரை சாபத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். ශාපයෙන් මම දැන් නිදහස්. நியாய பிரமாண சாபத்திலிருந்து நான் මගේ விடுதலை මව්පියන්ගේ அடைகிறேன். පාපේ නිසා ඇති වුණු ශාපයෙන් මම නිදහස්. என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். මගේ ගමේ තිබුණු ශාපයෙන් මම දැන් නිදහස්. கிராமத்தில் இருந்த சாபத்திலிருந்து நான் සියලු விடுதலை භූමියේ பெறுகிறேன். ශාපයෙන් මම දැන් නිදහස්. பூமியில் இருக்கிற எல்லா சாபத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். යේසුස් වහන්සේගේ වචනේ කිව්වේ මම සියල්ලම අලුත් කරනවා. இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தை சொல்கிறார் நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். ස්වාමීන් වහන්සේ ඔබේ ජීවිතයේ හාස්කම කරනවා. இயேசு கிறிஸ்துவான் விசுவாசிக்கிறது போல அப்படியான அற்புதங்களை செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. මතෙව් 10:1 පැහැදිලිව කියනවා. மத்தேயு 10 அதனை தெளிவாக சொல்கிறது. උන්වහන්සේගේ මෙහෙකරුන්ට උන්වහන්සේ වරප්‍රසාදයේ බලය දීලා තිබෙනවා. அதாவது உங்களுக்கான வல்லமையை தேவனுடைய தாசர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். எல்லா நோயாளர்களுக்கும் සියලු ලෙඩ කෙරෙහිද எல்லா வியாதிஸ்தர்களுக்கும் අත තියලා යාඥා කළා උඹ සම්පූර්ණයෙන් සුව කරන්නට කියලා. நீங்கள் போய் கைகளை வைத்து ஜெபிக்கிறதான பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று. ලස්සනත් පොළසනාදයෙන් දෙන දෙවියන් වහන්සේ. හalleluya. දෙවියන් වහන්සේ බලය දීලා තිබෙනවා දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවන්ට. தேவனானவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அவருடைய விசுவாசிகளுக்கு. සියලු රෝග සුව කරන්නට. எல்லா நோய்களையும் සියලු ලෙඩුන් සුව කරන්නට. எல்லா விதமான வியாதிகளையும் சுகப்படுத்துவதற்கு. යක්ෂාමේෂව ඉන්න අයව නිදහස් කරන්නට. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை දෙවියන් விடுதலையாக்க වහන්සේ උන්ට බලය දීලා තිබෙනවා. தேவனானவர் எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறார். දැන් ඒකයි අපේ පාස්ටර් කිව්වේ අපි මේ මෙහි අවසානයේදී වලට යාඥා කරනවා. பாஸ்டர் சொன்னார் கடைசியாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க සියලු போகிறோம். වියකස් අපි කඩලා දානවා. எல்லா விதமான கட்டுகளிலும் ශාපයේ සියලු බැමි අපි කඩලා දානවා. எல்லா விதமான சாபங்களிலும் ස්වර්ගික යතුරුන් වහන්සේගේ මේ කරවන්න දීලා තිබෙන්නේ. தேவனானது பரலோகத்தின் வல்லமையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு අපි මේ கொடுத்திருக்கிறார். පොළවේ යමක් නිදහස් කරනවාද ඒක ස්වර්ගයේ නිදහස්. நாங்கள் பூமியில் எதனை விடுதலையாக்குறோமோ அது අපි பரலோகத்தில் මේ පොළවේ விடுதலையாக்கப்படும். යමක් බඳිනවාද ඒක ස්වර්ග රාජ්‍ය බඳිනු ලබන්නට යනවා. பூமியில் எதனை කட்டுகிறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். ඊදෙනෙක් විශ්වාස කරනවාද දැන් මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ මේ කරුවන් ඔබට අත තබලා යාඥා කරද්දී ඔයාලා සුව වෙලා නිදහස් වෙලා තව අලුත් ඉහළට එන්නට යනවා. ஆமென். இந்த தேவனுடைய தாசர்கள் உங்கள் கையை வைத்து ஜெபிக்கிறதான பொழுது எத்தனை பேர் சுகமடைய போகிறேன் என்று விசுவாசிக்கிறீர்கள்? අපි හැම කෙනෙක්ම නැගිටිමු. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து උන්වහන්සේගේ මේ කරුවන් ඔබට යාඥා කරන්නට යනවා. தேவனுடைய தாசர்கள் உங்களுக்காக ஜெபிக்க සුවය போகிறார்கள். ඔබ මැද නිදහස් වෙන්නට යනවා. நீங்கள் சுகத்தை பெற்று விடுதலை அடைய போகிறீர்கள். மறுபடி கரை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளிலே 3 செய்திகளின் ஊடாக செய்த மகா பெரிதான கிருபைகளுக்காக நாம் எல்லாரும்
ஒருமனப்பட்டவர்களாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் விடுதலையாகி சமாதானத்தோடு நாம் கடந்து போகிறோம். எனவே எல்லாரும் ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆராதனை நிறைவிலே தேவதாசர்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். கட்டாயமாக நீங்க ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று போகலாம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய மகா பெரிதான தயவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி அப்பா. கிருபை உள்ளவரே நன்றி அப்பா. மீது அன்புள்ள தேவனே நன்றி அப்பா. ஆச்சரியமானவரே நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. අසනීපයි ඉන්නවනම් ඉක්මනින් ඉදිරියට එන්න ඔබ සුව කරන්න යනවා. ඔබ ජවනස තමයි සුව කරන්නේ. බයිබලයේ පවසන්නේ අදහන්නාට ඇති ලකුණු නම් ඔව් මාගේ නාමයෙන් යක්ෂයන් දුරු කරන්නේ, රෝගීන් සුව කරන්නේ කියලා. රෝගීන් පිට අත දැබූ සැනින් ඔවුන් සුවය ලබනවා. අසනීප முன்பதாக வாங்க. ஜெப தேவை உள்ளவர்கள் உங்களுக்காக பாச ஜெபிக்க இருக்கிறார். அவருடைய குழுவினர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். රෝගීන් පිට අත දැබූ සැනින් ඔවුන් සුවය ලබනවා. அதாவது வியாதி உள்ளவர்கள் மீது கைகளை வைக்கும் பொழுது, அங்கே ஜெபிக்கும் பொழுது அங்கே பரிபூரணமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். අසනීපයි ඉක්මනින් එන්න අපි යාඥා කරන්න ඔබගේ සුවය. பலவீனமானவர்கள் முன்பதாக வாருங்கள், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord Jesus. ඉක්මනින් එන්න. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord Jesus. Thank you Lord. End sister. මොකද අසනීපේ? ඔයා විශ්වාස කරනවා දැන් අත තියලා යාඥා කරද්දී ඔස්සෝ වෙන්න යනවා. විශ්වාස කරනවා? ඇස් දෙක වහගන්න. නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ ශරීරයේ ලෙඩ කරන් ඉන්න සියලු අශුද්ධ ආත්ම මේ ශරීරයෙන් පිට වෙන්න දැන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුව වෙන්න. ඇටකටු ලේ මස් නහර ශෛල ලේවලට කතා කරනවා. නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ජීවනයේ කතා කරනවා. සුව වෙන්න ඇටකටු සවිමත් වෙන්න. මාංශ පේශි සවිමත් වෙන්න. जीवन कथा करना यीशु स्वांस के नाम. जीवन कथा करना यीशु स्वांस के नाम. ओ रब शिकंदर रब शमदीरियंदर. ओ रब शिकंदर रब शमदीरियंदर. और यंदर रब शिकंदर रब शमदीरियंदर. निदास यीशु स्वांस के बलवंत नाम. आमीन. विश्वास कर. नासर यीशुस वහන්සේ के नामයෙන් नासर यीशुस वහන්සේ के नामයෙන් මේ කන් බෙර වලට කතා කරනවා ජීවනයේ කතා කරනවා नासर यीशुस वහන්සේ के नामයෙන් එසෙන්න කන් වීර්යාත්මය මේ කන් වලින් ඉපත් වෙන්න ජීවනයේ කතා කරනවා යීසුස් වහන්සේ के नामයෙන් යීසුස් වහන්සේ के नामයෙන්
සුවවෙන්න ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. The name of Jesus. The name of Jesus. පවෙන්න. නාසරේ ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ජීවනයේ කතා කරනවා. ඇටකට ලේ මස් නහර ශෛලවලට ජීවනයේ කතා කරනවා. සුවවෙන්න ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. සුවවෙන්න ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. சிலுவை மரணம் நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් නාසර් ඉයේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඇටකටුලේ මස් නහර ශෛලවලට අපි ජීවනයේ කතා කරනවා. සුවවෙන්න ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් සවිමත් ඇටකටු මාංශ පේශී සවිමත් නහර සවිමත් ජීවනයේ කතා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් ආත්මය ශරීරයෙන් පිට වෙන්නද the name of Jesus සුවවෙන්න සුවවෙන්න ජේසුස් වහන්සේ ජීවනයේ කතා සුවවෙන්න මේ ශරීරය the name of Jesus. The name of Jesus. நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් ජීවනයේ කතා ඇටකටුලේ මස් වලට ජීවනයේ කතා நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් ජීවනයේ කතා වෙනීම ලබන්න අන්ධ ආත්ම ඉවත් වෙන්න මේ ශරීරය මේ ශරීරය ලෙඩ කරගෙන ඉන්න සියලු අශුද්ධ ආත්ම දුර වෙන්න මේ ශරීරය ජීවනයේ කතා කරනවා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් ජීවනයේ කතා කරනවා ජීවනයේ කතා කරනවා the name of Jesus நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් நாசர் இயேசுஸ் වහන්සේගේ නාමයෙන් ආත්ම මේ ශරීරවලින් පිට වෙන්න පිනීම ලැබෙන්න ජීවනයේ කතා කරනවා ජීවනයේ කතා කරනවා ජීවනයේ කතා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් சாபத்தில் வாழ்ந்தேன் என் மகனே
සවිමත් කටු සවිමත් මාංශ පේශි සවිමත් සවිමත් වෙන්න මේ ශක්තිය දාස්සේ ජීවනයේ කතා කරනවා ලේ මස්නාර ශෛලව ජීවනයේ කතා ජීවනයේ කතා කරනවා සුවෙන් ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් ජීවනයේ කතා කරනවා ශරීරයේ ජීවනයේ කතා කරනවා අටකටුලේ මස්නහර ශෛලවල ජීවනයේ කතා කරනවා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් වහන්සේගේ නාමයෙන් අපේ රෝගයට කතා කරන මේ ශරීරේ මුල් පිටින් ඉදිරි බුහුදේ ගැටෙන්න ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැටකටු ලේ මස් නහර ශෛල ඒ වචනේ අසන්න ඕ රබ්ෂිකම්දර රබ්ෂම් දිරියම්දර ඔරියම්දර රබ්ෂිකම්දර රබ්ෂම් දිරියම්දර ඕ රබ්ෂම් දිරියම්දර රබ්ෂිකම්දර රබ්ෂම් දිරියම්දර Orabashikandar Rabasham Diriyamdar. Nasari Yesus වහන්සේගේ නාම. nasari Yesus වහන්සේගේ නාම. ජීවනයේ කතා කරනවා. මේ අටකටු වලට ජීවනයේ කතා කරනවා. මාංශ පේශි වලට ජීවනයේ කතා කරනවා. නහර වලට ජීවනයේ කතා කරනවා. හිස සිට පාද පතුල දක්වා සම්පූර්ණ සුව වෙන්න. The name of Jesus. මනස සුව වෙන්න. The name of Jesus. The name of Jesus. වහන්සේගේ නාමයෙන් මේ ඇස්වලින් සියලු වේදනා කැක්කුම් ඉවත් ඇස්වලට අපි ජීවනයේ කතා කරනවා ඒ කලු ඉන්ද්‍රියවට අපි ජීවනයේ කතා කරනවා මාංශ පේශි වලට නහර වලට ලේ වලට ශෛල වලට ජීවනයේ කතා කරනවා සුවෙන් සසිත පාද පතුල දක්වා ශරීරයේ සියලුම අවයවයන් අපි ජීවනයේ කතා කරනවා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් නාසරේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අන්දාත්ම මේ ශරීරෙ පිට වෙන්න පෙනීම ලැබෙන්න අපි මේ ඇසේ කලු ඉන්ද්‍රියව ජීවනයේ කතා කරනවා